இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சோப்பு. அப்போ சோப்புன்னு என்னது? சோப்புன்னு சொன்னால் என்னது ஆக்சுவலி ஒரு கட்டி மாரி இருக்கும், சலவை செய்யக்கூடிய ஒரு பொருள், அதாவது துவைக்கக்கூடிய ஒரு கட்டின்னு அர்த்தம். அதுதான் சோப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சோப் ஆர் சோடியம் அல்லது பொட்டாசியம், சோடியம் அல்லது பொட்டாசியம், ரெண்டு கெமிக்கல்ஸை, ரெண்டு எலிமெண்ட் சால்ட்ஸை, ரெண்டோட உப்புகள்ன்றான். சோப்பு என்பது சோடியம் அல்லது பொட்டாசியத்தோட உப்பு தான், ஆஃப் சம் லாங் செயின் கார்போலிக் ஆக்சைடு அப்படின்றான். அப்போ எப்படி இருக்குது? சில கார்போலிக் ஆக்சைடோட நீண்ட செயின், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? கார்போலிக் ஆக்சைடோட வினைபுரியும் நீண்ட செயினோட இப்போ சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட்டோட ஒரு காம்பினேஷன், ஒரு கலவை தான் சோப்பு என்கிறார்கள். அப்படின்னா சோப்ஸ் ஆர் சோடியம் அப்படின்னா சோப் என்பது இருக்கின்றன எவ்வாறாக? சோடியம் அல்லது பொட்டாசியத்தோட சோடியம் உப்பு அல்லது பொட்டாசியம் உப்பாக இருக்கின்றன. அவை எவ்வாறாக இருந்தது? அந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் உப்பு வந்து எதோட காம்பினேஷன் கலவையாக இருக்கின்றதுன்னா ஆஃப் சம் லாங் செயின் கார்போலிக் ஆக்சைடு அப்படின்றான். அப்போ லாங் செயின்னா நீண்டு வினைபுரியும் ஒரு கார்போலிக் அமிலத்தோட சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பாக சோப் இருக்கின்றன என்று சொல்லுகிறான், ரைட்டா? அது போக அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அதை இஸ் கால்டு ஃபேட்டி ஆசிட். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அதை இஸ் அ லாங் செயின் கார்போலிக் ஆசிட் கூட வினைபுரியும் சோடியம் ஒரு பொட்டாசியம் உப்பாக இருக்கிறதுனால் அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ் கால்டு ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறாங்க. ஃபேட்டினா கொழுப்பு அமிலம் என்று அழைக்கிறார்கள், ரைட்டா? அப்போ லாங் செயின் கார்போலிக் ஆசிட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். லாங் செயின் இருக்கு இல்லையா? அப்போ அது இந்த C6 H5 அண்ட் OHன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதான் லாங் செயின் கார்போலிக் ஆசிட், ரைட்டா? அப்போது சோப் ரிக்வயர்ஸ் 2 மேஜர் ரா மெட்டீரியல்ஸ். அப்படின்னா சோப் செய்வதற்கு தேவைப்படுகிறது. சோப் ரிக்வயர்ஸ்னால் சோப்புக்கு தேவைப்படுகிறதுனா சோப்பு செய்வதற்கு தேவைப்படுகிறது. அப்போ சோப் ரிக்வயர்ஸ்னு என்ன மீனிங்க? சோப்பு செய்ய தேவைப்படுகிறது. என்னது? 2 மேஜர் ரா மெட்டீரியல்ஸ், 2 முக்கிய பொருட்கள் தேவைப்படுகிறது. 2 மேஜர்னா முக்கிய, ரானா அது செய்வதற்கு உண்டான பொருட்கள், ரானா தேவையான மினரல்ஸ்னால் மெட்டீரியல்னா பொருட்கள், ரைட்டா? 2 முக்கிய, ரானா முக்கிய, இந்த மேஜர்னால முக்கியம்தான், ரானா மூலப்பொருட்கள்னு அர்த்தம், ரைட்டா? அதாவது ரானா மூலப்பொருட்கள், மெட்டீரியலில் மூலப்பொருள், 2 முக்கிய மூலப்பொருட்கள் சோப்பு செய்வதற்கு தேவைப்படுகின்றன. அப்போ 1 என்னது? ஃபேட்டு, கொழுப்பு. அப்போ 2 என்னது? அல்காலி. அப்போ அல்காலின்னு என்னது? ஃபேட்டுனா கொழுப்பு. அப்போ அல்காலின்னா நீங்கள் ஏற்கனவே பீரியடிக் டேபிளில் படிச்சிருப்பீங்க. குரூப் N1, குரூப் 1, குரூப் 2ன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? அதில் குரூப் 1ல் வரக்கூடிய எலிமெண்ட் ஃபுல்லாக அல்காலி எலிமெண்ட்ஸ். இப்போ அல்காலின்னு என்னது? குரூப் 1 ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ பீரியாடிக் டேபிள் இஸ் கால்டு அல்காலி எலிமெண்ட்ஸ். அப்படின்னா இந்த அல்காலி எலிமெண்ட்டில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து ஒரு வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1 தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் எதை கூட எடுத்துக்கோங்க, அல்காலி எலிமெண்ட்ஸ். அல்காலின்னு சொன்னாலே இதுதான். இது என்ன எலிமெண்ட்டு? இது வந்து லாஸ்ட்டில் வந்து அதனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1 தான் இருக்கும், ரைட்டா? அது ஏன்னு சொன்னால் இப்போ சோடியத்துக்கு என்னவாக இருக்கும்? சோடியம் அண்டு பொட்டாசியம் அப்படின்றது இதில் லாஸ்ட்டில் வேலன்ஸ் செல் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதான் இது அல்காலி எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த அல்காலி மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப்ஸ் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா இந்த அல்காலின்றது மோஸ்ட் காமன்லி அல்காலி எலிமெண்ட் வந்து 2 தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஃபேட்டு, இன்னொன்று அல்காலி எலிமெண்ட், ரைட்டா? இப்போ அல்காலியை பற்றி சொல்கிறான், ரைட்டா? இந்த அல்காலி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அப்படின்னு இந்த அல்காலி என்பது எலிமெண்ட் என்பது இஸ் மோஸ்ட் காமன்லின்னா பொதுவாகவே உபயோகப்படுத்தப்படுகிறது. இஸ் மோஸ்ட்னா அதிகமாக, பொதுவாக, காமன்லின்னா பொதுவாக, அதிகமாக, பொதுவாக உபயோகப்படுத்தப்படுகிறது. யூஸ்னால் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்னா என்னது? உண்டாக்க, சோப்பை உண்டாக்க இந்த அல்காலி எலிமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. இருக்கிறது. சோடியம் ஹைட்ராக்சைடே இருக்கிறது. சோடியம் அங்கே சோடியம் பொட்டாசியம் போட்டிருக்கான், அதை சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொன்ன என்னது? ஹைட்ராக்சைடுன்னு சொன்ன இது வந்து பேசஸ், ரைட்டா? பேசஸ்னு அர்த்தம். பேசஸ்ன்னு என்னது? E-1ன்னு அர்த்தம், ரைட்டா? அயன் பேசஸில் வரும், ரைட்டா? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கேன் ஆல்சோ பி யூஸ்டு. அப்படின்னா இந்த அல்காலியில் வந்து
பொதுவாக உபயோகப்படுத்தப்படும். எதற்கு உபயோகப்படுத்தப்படுறாங்க? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப்பு தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கேன் ஆல்சோ பி யூஸ்டு. அது ரெண்டையும் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த பொட்டாசியம் பேஸ்டு சோப்ஸ் கிரியேட்ஸ் ஏ மோர் வாட்டர் அப்படின்றான். soluble product அப்படின்னு. தென் சோடியம் பேஸ்டு சோப் அப்படின்னா அப்படியே பொட்டாசியம் பேஸ்டு பொட்டாசியத்தை ரெண்டே வச்சு உண்டாக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சு உண்டாக்கலாம் வித் ஃபேட்டு ஒன்று முக்கியமானது. அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடோ அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ வச்சு உண்டாக்கலாம். ஆனால் நீ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சு உண்டாக்குனேன்னா அந்த சோப்பு வந்து என்னென்னா மனுஷன் உடம்புல போடுறோம்ல, உடம்புல போடுற சோப்பு தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஃபேட்டையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து உண்டாக்குனேன்னா அது நம்ம குளிக்கிற சோப்பு. அதுபோக சோடியம் ஹைட்ராக்சைடையும் ஃபேட்டையும் சேர்த்து உண்டாக்குனேன்னு சொன்னால் துணி துவைக்கிற சோப்பு. அது டிட்டர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டிட்டர்ஜென்ட்னு என்னது? துணி துவைக்கிற சோப்பு. வெறும் சோப்புன்னு என்னது? உடம்புக்கு போடுற சோப்பு. ரைட்டா? இப்போது என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த பொட்டாசியம் பேஸ்டு சோப்பு அப்படின்னால என்னது? உடம்புக்கு போடுற சோப்பு. கிரியேட்ஸ் மோர் வாட்டர் soluble ப்ராடக்ட் அப்படின்னா கிரியேட்ஸ்னால் இந்த பொட்டாசியம் பேஸ்டு சோப்பு பொட்டாசியத்தை வைத்து உண்டாக்கப்படக்கூடிய சோப்பானது கிரியேட்ஸ்னால் செய்கிறது. என்ன செய்கிறது? மோர் வாட்டர் soluble, தண்ணியில் அதிகமாக கரைகிறது. அந்த தண்ணியில் பட்டோன்னு வேகமாக கரையும். ரைட்டா? இஸ் மோர் soluble கரைகிறது. பொட்டாசியத்தை வைத்தது நம்ம உடம்புக்கு குளிக்கிற சோப்பு வந்து வேகமாக கரைகிறது தண்ணியில்னு சொல்கிறான். அதான் பொட்டாசியம் பேஸ்டு சோப் கிரியேட்ஸ் மோர் வாட்டர் soluble ப்ராடக்ட். தென் எதை விட வேகமாக கரையுது? தென் சோடியம் பேஸ்டு சோப் அப்படின்னா சோடியத்தை வைத்து உண்டாக்கக்கூடிய சோப்பை விட பொட்டாசியத்தை வைத்து உண்டாக்கக்கூடிய சோப்பு தண்ணியில் அதிகமாக கரையுது. புரியுதா? அதை தான் போட்டுக்கான். பொட்டாசியம் பேஸ்டு சோப்புன்னு என்னது? நம்ம குளிக்கிறதுக்கு போடுறது தான் பொட்டாசியம் பேஸ்டு சோப்பு. பொட்டாசியம் ஃபேட் ரெண்டையும் வச்சு உண்டாக்குறது. சோடியம் அண்டு ஃபேட்டை வச்சு உண்டாக்குறது நம்ம துணி துவைக்கிறதுக்கு போடுறது. பொட்டாசியம் பேஸ்டு சோப் அதை பொட்டாசியத்தை வைத்து உண்டாக்கப்படக்கூடிய சோப்பானது கிரியேட்ஸ் உண்டாக்குகிறது மோர் வாட்டர் soluble அப்படின்னா தண்ணியில் அதிகமாக கரைகிறது. தண்ணியில் போட்டவுடனே கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம வேகமாக சோப்பு உடம்புல தேய்க்கிறோம்ல, அப்படி நுரையாக வருது. ஆனால் அது வந்து மெல்ல கரையும். ரைட்டா? இதே சோடியம் பேஸ்டு, அதாவது டிட்டர்ஜென்ட் துணி துவைக்கிறது. அதுக்கு பேர் துணி துவைக்கிற சோப்புன்னு சொல்லுவாங்க. தென் அதை விட அதிகமாக கரையுது. தெனே சோடியம் பேஸ்டு சோப்பா. அப்போ நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தீஸ் ஃபீச்சர்ஸ், இந்த பேஸ்ட்னா அதை சார்ந்து இந்த குணங்களை வைத்து, ஃபீச்சர்ஸ்னால் இந்த மாதிரி ரெண்டு குணங்கள். ஒன்று இது அதிகமாக கரையுது, அது வந்து கம்மியாக கரையுது தண்ணியில். அப்போ பேஸ்டு ஆன் தீஸ் ஃபீச்சர்ஸ் அது போகாமல் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வச்சு ஃபேட்டு கூட சேர்த்து உண்டாக்கப்படுறது என்னது? அது வந்து நம்ம துணிக்கு போடுற சோப்பு. ரெண்டு தான், சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் தான் இருக்குது. அதேமாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஃபேட்டை வச்சு உண்டாக்குறதுக்கு பேர் என்னது? டிட்டர்ஜென்ட். அப்போ இந்த கொள்கைகளை வைத்து, அதாவது பேஸ்ட் ஆன் தீஸ் ஃபீச்சர்ஸ், அப்படி இந்த குணநலங்களை வைத்து, ஃபீச்சர்னா குணநலங்களை வைத்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ், 2 வகையான சோப்புகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஹார்டு சோப், அதை கடினமான சோப்புன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ கடினமான சோப்புன்றது என்னது? நம்ம துணிக்கு போடுற சோப்பு. ரைட்டா? அதை தான் டிட்டர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. துணிக்கு போடுற சோப்பு பேர் என்னது? டிட்டர்ஜென்ட். இங்கிலீஷில் தமிழில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் துப்புரவு செய்யும் ஒரு பொருள்னு அர்த்தம். டிட்டர்ஜென்ட்னு என்னது? துப்புரவு செய்யும் ஒரு பொருள். துப்புரவுன்னு என்னது? சுத்தம் செய்யும் பொருள். ரைட்டா? அடுத்து சோப், இதையும் சோப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிட்டர்ஜென்ட் பேர் ஹார்டு சோப் என்பது ஹார்ட்னா கடினமான சோப்பு. அதை தான் சொல்கிறேன் கீழே. சோப்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை இது எதை வச்சு உண்டாக்குவாங்க? இது அதே தான், சோடியத்தை வச்சு உண்டாக்குவாங்க. ஹார்டு சோப்புனாலே சோடியத்தை வச்சு. ரைட்டா? துணி துவைக்கிறது. அப்போது சோப்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை சோப்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் வித் காஸ்டிக் சோடா அப்படின்றது இந்த 3 வச்சு உண்டாக்குறாங்க. அதாவது சோப்பானிஃபிகேஷன் என்ற வழிமுறையில். ரைட்டா? இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு வழிமுறை இருக்குல்ல. இப்போ சமையல் என்ற ஒரு வழிமுறையில் சாம்பார் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? சமையல்ன்ற என்னது? வழிமுறை. சாம்பார்னு என்னது? அது நம்ம காய்கறியில் மிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சோப்பானிஃபிகேஷன் என்ற ஒரு வழிமுறையில், செய்முறையில். ரைட்டா? அப்போ சோப்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்டு, சோப்புகள் உண்டாக்கப்படுகின்றன பை சோப்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அல்லது ஃபேட்ஸ் வித் காஸ்டிக் சோடா அப்படின்னா சோப்பானிஃபிகேஷன் என்ற வழிமுறையில் அதை வச்சு எதை வச்சு? ஆஃப் ஆயில்னா எண்ணெய் அல்லது கொழுப்பு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எண்ணெயை சேர்த்துக்கணும், இல்லை கொழுப்பை சேர்த்துக்கணும். வித் காஸ்டிக் சோடான்றது
அதான் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லிட்டோம்ல, ஹார்டு சோப்புன்றது துணி துவைக்கிறது டிட்டர்ஜென்ட்டு. அதில் என்ன சேர்க்கணும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்காது. காஸ்டிக் சோடா ப்ளஸ் ஃபேட்டு, அதை நீங்கள் சொல்லிட்டான். அதாவது சோப்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்டு, சோப் உண்டாக்கப்படுது. இந்த டிட்டர்ஜென்ட் தான் சோப்புன்னு சொல்கிறான். டிட்டர்ஜென்ட் விச் ஆர் ப்ரிப்பேர்டு, விச் ஆர் உண்டாக்கப்படுகிறது பை த சோப்பானிஃபிகேஷன். சோப்பானிஃபிகேஷன் சொன்னால் என்ற வழிமுறையில், சோப்பானிஃபிகேஷன் ஒரு வழிமுறை, செயல்முறை. ஆஃப் ஆயில், ஒன்று எண்ணெய் அல்லது ஃபேட்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று. வித்து எதோட சேருது, காஸ்டிக் சோடா கூட சேருது. அந்த காஸ்டிக் சோடா பொதுவான பேர். எதற்கு பேர், சோடியம் ஹைட்ராக்சைடோட இன்னொரு பேர். ரைட்டா, ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கலாம் இல்லையா. அந்த காஸ்டிக் சோடா என்றது எதனோட பேர், சோடியம் ஹைட்ராக்சைடோட மறுபெயர் என்று சொல்கிறார்கள். ஆர் நோன் அஸ் ஹார்டு சோப். இந்த சோப்பை தான் என்ன சொல்கிறான், அறியப்படுகிறது. ஆர் நோன் அஸ் அறியப்படுகிறது ஆஸ் ஏ ஹார்டு சோப் என்று அறியப்படுகிறது. தே ஆர் யூஸ்வலி யூஸ்டு ஃபார் வாஷிங் பர்பஸ். அப்படின்னா இவைகள், தே ஆர் அப்படின்னா இந்த ஹார்டு சோப்புகள் அப்படின்னா, தேனா அவைகள், ஆர் இருக்கின்றன, யூஸ்வலினா பொதுவாகவே, யூஸ்வல்னா பொதுவாகவே, யூஸ்னா உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டிய, ஃபார் வாஷிங் பர்பஸ் அப்படின்னா துணி துவைக்கும் செயல்முறைக்காக வேண்டி. பர்பஸ்ன்னு செயல்முறைகள், வாஷிங்னா துவைக்கும், கழுவும் செயல்முறைக்காக வேண்டி இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட் சாஃப்ட் சோப். அப்போ சாஃப்ட் சோப்புனா மெல்லிய சோப்புன்னு அர்த்தம். அது ஹார்டு சோப், இது மெல்லிய சோப்பு. அப்போ சாஃப்ட் சோப்புன்னு என்னது, நம்ம உடம்புல போடுற சோப்பு. அப்போ இது எதில் பண்ணுறாங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஆயில் அல்லது ஃபேட். ரைட்டா. அப்போ சோப்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை த சோப்பானிஃபிகேஷன். அப்போ இந்த சோப்பு உண்டாக்கப்படுகிறது, விச் ஆர் அதே சேம் தான், விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை த சோப்பானிஃபிகேஷன் என்ற வழிமுறையில், செயல்முறையில், ஆஃப் ஆயில், ஒன்று எண்ணெய் அல்லது ஃபேட்டு, ரெண்டில் அங்கே இதுதான் எண்ணெய் அல்லது ஃபேட் இருக்கும். ஆனால் எது மாதிரி இருக்கும், அதில் சோடியம் ஹைட்ராக்சைடாக இருக்கும், இதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் சால்ட். பொட்டாசியம் சால்ட்னா என்னது, அதுவும் ஒன்று தான், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா. பொட்டாசியம் சால்ட்டு ப்ளஸ்ஸு ஆயில், இந்த ரெண்டில் ஏதாவது அல்லது ஃபேட்டு, ஆயில் அல்லது ஃபேட் ரெண்டில் ஏதாவது ஒன்று வித்து எது கூட சேருது, பொட்டாசியம் சால்ட்டு இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து சோப்பானிஃபிகேஷன் என்ற வழிமுறையில் உண்டாக்கப்படுகிறது. விச் இஸ் ப்ரிப்பேர்ட்னா உண்டாக்கப்படுகிறது. அப்படி உண்டாக்கப்படக்கூடிய பொருளுக்கு பேர் தான் ஆர் நோன் அஸ் சாஃப்ட் சோப் என்று அறியப்படுகிறது. தே ஆர் யூஸ்டு ஃபார் கிளீனிங் த பாடி. இவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. அவைகள், தேன அவைகள், ஆர் இருக்கின்றன, யூஸ்டு உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஃபார் எதற்கு, ஃபார் கிளீனிங் த பாடி. பாடினா உடம்பை, மனுஷனோட மிருகமோட உடம்போ ஏதோ பாடின்னு கிளீனிங், உடம்பை சுத்தம் செய்ய வேண்டி இது பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். அப்படின்னா சோப்பை எப்படி உண்டாக்குறது, மேனுஃபேக்சர் தயாரித்தல் ஆஃப் சோப்பை எவ்வாறு தயாரிக்கிறாங்க. அப்போ கெட்டில் ப்ராசஸ் அப்படின்னா கெட்டில் வழிமுறைகள். கெட்டில் குடுவை, ஒரு குடுவை இருக்குது இல்லையா, நம்ம வீட்டில் குடுவை ஏகப்பட்ட குடுவை பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். குடுவைனா ஒரு சட்டி மாரி இருக்கும். ரைட்டா. அந்த மாதிரி பெரிய சட்டி. ரைட்டா. இது சின்ன சட்டி, அது பெரிய சட்டி. ரைட்டா. இது ஒரு 10 லிட்டர் பிடிக்கிறது, அது 1000 லிட்டர் பிடிக்கிறது வச்சுக்கேன். அப்போ கெட்டில் ப்ராசஸ், கெட்டில், அதுக்கு பேர் கெட்டில் வழிமுறைகள் அப்படின்னு தான். அப்போ திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட். இது ஒரு பழைய வழிமுறை. இந்த மாதிரி உண்டாக்குறது ஒரு பழைய வழிமுறைன்னு சொல்கிறான். திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் பட் இட் இஸ் ஸ்டில் வைட்லி யூஸ்ட் இன் த ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். ஆனால் இவை தற்பொழுதும் இது தற்பொழுதும் ஒய்ட்லி அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வைட்லினா பரவலாக, என்னது பரவலாகனா அங்கங்கே உபயோகப்படுத்துகிறாங்க. ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடையாது. இன்னமும் கொஞ்சம் ஆளுங்க இந்த வழிமுறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா வைட்லினா பரவலாக. இப்போ பரவலாக தென்படுகிறது அப்படின்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி தென்படுகிறது. மொத்தம் ஒரு அதிகமாக இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா. அதுதான் சொல்கிறேன். திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட். இது ஒரு பழைய வழிமுறை. பட் ஆனால் இட் இஸ் வைட்லி யூஸ்டு. அப்படின்னா இவைகள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். அப்படின்னா ஸ்மால் ஸ்கேலில் சிறிய தொழில் செய்யும் நபர்கள். ஸ்மால்னா சிறிய, ஸ்கேல் அளவில், சிறிய அளவில் தயாரிக்கக்கூடிய, அப்படின்னா ப்ரிப்பரேஷனை தயாரிக்கக்கூடிய சிறிய அளவில். அப்போ கொஞ்சோன சோப்பை தயார் பண்ணணும்னா இந்த மாதிரி கெட்டில் ப்ராசஸை ஏழையான தொழிற்சாலை, சின்ன தொழிற்சாலைகள் பயன்படுத்துவாங்க. அதை சிறிய அளவில் தயாரிக்கக்கூடிய, ப்ரிப்பரேஷன் தயாரிக்கக்கூடிய ஆஃப் சோப், சிறிய அளவில் சோப்பை தயாரிக்கக்கூடிய வழிமுறையில் இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வழிமுறை பயன்படுத்தப்படுகின்றன.
தே ஆர் மெயின்லி அவை முக்கியமாக இருக்கின்றன. எப்படி 2 படிகளாக 2 ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோவுட் இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னா 2 படிகள் படிகள்னால் 2 வழிமுறைகள் ரைட்டா. 2 வழிமுறைகள் இதில் பின்பற்றப்படுகின்றன. தே ஆர் மெயின்லி அவைகள் முக்கியமாக 2 ஸ்டெப்ஸ் 2 படிகளில் டு பி ஃபாலோவுட் இன் திஸ் ப்ராசஸ் 2 படிகளில் இவை கையாளப்படுகின்றன. ஃபாலோவுட்னா கையாளப்படுகின்றன. இன் திஸ் ப்ராசஸ் இந்த வழிமுறைக்கு 2 படிகள் ஃபாலோவுட்னா கையாளப்படுகின்றன, செய்யப்படுகின்றன. இந்த இடத்துல ரைட்டா ஃபாலோவுட்னா கீழ்கண்டேன்னு சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. தே ஆர் மெயின்லி இந்த குறிப்பாக முக்கியமாக 2 படிகள். அப்போ 2 வழிகள் 2 வழிகள் இஸ் ஃபாலோவுட்னா அது செய்யப்படுகின்றன. இன் திஸ் ப்ராசஸ் இந்த வழிமுறையில் அப்படின்னா ஒன்று சோப்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் அப்படின்னா சோப்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில். அப்போது சோப்பானிஃபிகேஷன்ன்றது ஒரு செயல்முறை, சோப்பு செய்யும் ஒரு செயல்முறை, அது எண்ணெயை வச்சு செய்கிறது. சோப்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் அப்படின்னா ஆயிலை வைத்து சோப் தயாரிக்கும் முறை, அதான் சோப்பானிஃபிகேஷன் சொல்கிறோம். சோப்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்னா ஆயிலை வைத்து சோப் தயார் செய்யும் முறை அப்படின்னா. த ஆயில் விச் இஸ் யூஸ் இன் திஸ் ப்ராசஸ் இஸ் டேக்கன் இன் அன் அயன் டேங்க் அப்படின்னா ஒன்று ஆயில் அல்லது ஃபேட்டு ரைட்டா. இந்த ரெண்டுலேயே தான் ஒன்று எடுத்துக்கணும் ரைட்டா. அதான் முதல்ல என்ன சொல்கிறான், த ஆயில் விச் இஸ் யூஸ்டு. ஆயில்னால் ஒரு எண்ணெய் விச் இஸ் யூஸ்டு அவை உபயோகப்படுத்தப்படுகின்றன. அந்த எண்ணெய் திஸ் ப்ராசஸ் அப்படின்னா இந்த வழிமுறைக்கு ஒரு எண்ணெய் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இஸ் டேக்கன் அந்த எண்ணெய் எதில் எடுக்கிறாங்க, இஸ் டேக்கன் இன் எ அயன் டேங்க் அப்படின்னா அயன் டேங்க்னு கெட்டில் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு குடுவையில். அயன் டேங்க்னது இரும்பு டேங்க் தொட்டின்னு அர்த்தம். அந்த தொட்டி என்ன வடிவத்தில் இருக்கும், கெட்டில் குடுவை வடிவத்தில் இருக்கும். கெட்டில்னால் அதான் பிராக்கெட்டில் கெட்டில்னு போட்டிருக்கான். கெட்டில்னால் குடுவை வடிவத்தில் உள்ள அதான் அயன் டேங்க்னா அயன் தொட்டி இரும்பு தொட்டி. அந்த தொட்டியில் தான் இந்த எண்ணெயை எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த செயல்முறைக்கு இதை தயார் பண்ணுறதுக்கு அப்படின்னா. இந்த ஆயில்னு எண்ணெய் விச் இஸ் யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகின்றன. விச் இஸ்னால் அந்த எண்ணெய் குறிக்குது. விச் இஸ் யூஸ்டு அவை உபயோகப்படுத்தப்படுகின்றன. இன் திஸ் ப்ராசஸ் இந்த வழிமுறைக்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன. இஸ் டேக்கன் இன் அன் அயன் டேங்க். இஸ் டேக்கன்னா எடுக்கப்படுகின்றன. அந்த எண்ணெய் எடுத்து எதில் போடுறாங்க, இன் அன் அயன் டேங்க்னு இரும்பு தொட்டியில் போடுறாங்க. ஆனால் இந்த இரும்பு தொட்டி என்ன வடிவத்தில் இருக்குது, கெட்டில் வடிவத்தில் இருக்கிறது. அதை பிறகு கெட்டில்னு போட்டான். ஃபஸ்ட்டா இந்த அல்காலைன் சொல்யூஷன் அப்படின்னா அந்த அல்காலைன் சொல்யூஷன் என்பது 10% இஸ் ஆடட் இன்டு த கெட்டில் அப்படின்னா இந்த அல்காலைன் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு அல்காலைன் கரைசல் ரைட்டா. அல்காலைன் கரைசல் 10% இஸ் ஆடட் இன்டு த கெட்டில். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டான். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறான், ஒரு அல்காலைன் சொல்யூஷன் ஒரு கரைசலை அது 10%னா அது 1 லிட்டருனா இது 100 கிராம். அந்த எண்ணெய் 1000 லிட்டருனா இது 10%. இப்போ 100 லிட்ரு எண்ணெய் அந்த கெட்டிலில் ஊற்றிருக்காங்க. அப்போது எண்ணெய் அல்லது ஃபேட் ரெண்டு ஒன்று தான். எண்ணெயை ஊற்றிருக்காங்கன்னா இந்த அல்காலைன் எத்தனை 10 லிட்டர் ஊற்றணும். அது 100னா இது 10, அது 10னா இது 1. அப்போ அதை தான் சொல்கிறான் இந்த அல்காலைன் சொல்யூஷன் அப்படின்னா அல்காலைன் திரவமானது 10% இஸ் ஆடட் இன்டு த கெட்டில். அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றிட்டானா அதில் ஒரு 10%. அதுக்கடுத்து இந்த அல்காலைன் சொல்யூஷன் கரைசலை ஊற்றுகிறார்கள். இதில் அந்த கெட்டில்ல எ லிட்டில் இன் எக்ஸஸ். அப்போ கமா போட்டுட்டு எ லிட்டில்னா சிறிதளவு கூட 10% ஊற்றுறான், கொஞ்சம் அதிகமாக 11% ஊற்றுறான்னு அர்த்தம். எ லிட்டில் இன் எக்ஸஸ் அப்படின்னா சிறிதளவு இன் எக்ஸஸ் அதிகமாக ஊற்றப்படுகிறது, தேவைப்பட்டால்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறான் 10% ஊற்றுறான். ஆயில் எடுத்துக்கிறான். அந்த ஆயிலை எவ்வளோ எடுத்தானோ அந்த அளவுக்கு 10% இந்த அல்காலைன் சொல்யூஷன் திரவத்தை அதில் ஊற்றுறாங்க கெட்டில்ல. அதுக்கடுத்து தேவைப்படும் போது எ லிட்டில் இன் எக்ஸஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ த மிக்சர் இஸ் பாயில்டு. இந்த கலவை இந்த ரெண்டு சேர்ந்த கலவை எந்த கலவை, அல்காலைன் சொல்யூஷனும் ஆயிலும் சேர்ந்த கலவை தானே இப்போ கெட்டிலில் இருக்குது. இந்த மிக்சர் அது மிக்சர்னா கலவை தானே. அப்போ இந்த கலவை இஸ் பாயில்டு பை பாசிங் எ ஸ்டீம் த்ரூ இட். அப்போ இந்த கலவையானது இந்த உள்ளே இருக்கக்கூடிய கெட்டியில் இருக்கிற கலவையானது இஸ் பாயில்டுனா கொதிக்க வைக்கப்படுகின்றன. இப்போ நம்ம சோறு சமைக்கும் போது கொதிக்க வைக்கிறோம் சோறை. எப்படி அடுப்பை எரித்து தானே கொதிக்க வைக்கிறோம். ஆனால் இவன் அடுப்பை எரிக்காமல் அந்த கெட்டிலுக்குள்ளே ஸ்டீமை பாய்ச்சுறான். ஸ்டீம்னா என்னது, நீராவி, வெப்பமான ஆவி அதுக்குள்ளே பாய்ச்சின உடனே ஒரு ஆவி. இப்போ நம்ம சமைக்கும்போது அந்த சோறு சமையல் ஆகும்போது மேலே ஆவி வெளியே போகுது இல்லை,
அந்த ஆவி மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சுடும். ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக அந்த ஆவி வெளியே போகும். அந்த மாதிரி ஆவியை மட்டும் இவன் பாய்ச்சுறான். ஆவி இந்த ப்ராசஸ்க்குள்ளே எரிக்காமல் ஆவியை மட்டும் பாய்ச்சி அதை சூடு பண்ணுறான். திஸ் மிக்சர் இஸ் பாயில்டு அப்படின்னு இந்த கலவை, இந்த இரண்டும் சேர்ந்த கலவை, ஆயிலும் ஆல்காலைன் சொல்யூஷன் 10% சேர்ந்த கலவை, திஸ் மிக்சர், இந்த கலவை இஸ் பாயில்னா கொதிக்க வைக்கப்படுகின்றன. எவ்வாறாக? பை பாசிங் ஸ்டீம் த்ரூ இட், அதுக்குள்ளே நீராவியை பாய்ச்சிங்கன்னா அது பாய்ச்சி, எதை பாய்ச்சி? ஸ்டீம், நீர் ஆவி. ஸ்டீம்னா நீரோட ஆவியை பாய்ச்சி த்ரூ இட், அந்த கலவைக்குள்ளாக நீராவியை பாய்ச்சி கொதிக்க வைக்கப்படுகிறது. த ஆயில் கெட்ஸ் ஹைட்ரலைஸ்டு ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ் ஆஃப் பாயிலிங் அப்படின்னா அந்த ஆயில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் கெட்ஸ் ஹைட்ரலைஸ்டு என்னது? அதாவது என்னென்னா ஆயில்ன்ற என்னது ஒரு கலவை, ரைட்டா? ஆயில்ன்ற ஒரு காம்பவுண்ட், ரைட்டா? ஆயில்ன்ற தனிப்பட்ட மாலிகுல் கிடையாது இல்லையா, ஆயில்னால ஒரு கலவை, ரைட்டா? ஒரு காம்பவுண்டு. அது எதில் இருக்கும்? ஒரு கெமிக்கல் பாண்டிங்கில் தான் இருக்கும். எந்த ஒரு காம்பவுண்டும் கெமிக்கல் பாண்டிங்கில் தான் இருக்கும், ரைட்டா? இப்போது எந்த ஒரு காம்பவுண்டை எடுத்துக்கோங்க, எலிமெண்ட் தவிர பாக்கி எந்த காம்பவுண்டாக ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கும். ஒன்று கோவலன்ட் பாண்டாக இருக்கும், இல்லை அயனிக் ஏதோ ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கும். இப்போது இந்த ஹைட்ராலிசிஸ் என்னதுன்னா அது பாண்டிங்கை பிரிக்கும். இந்த வாட்டர் மாலிகுல் நம்ம வாட்டர் வேப்பரை செலுத்துகிறோம் இல்லையா, நீராவி அதுக்குள்ளே செலுத்தின உடனே அந்த நீராவி அதுக்குள்ளே நீராவிக்குள்ளே என்ன இருக்கும்? வாட்டர் மாலிகுல் தான் இருக்கும், H2O தானே இருக்கும். நீருக்குள்ளே என்ன இருக்கும்? H2O தான் இருக்கும். அந்த H2O என்ன பண்ணும்னா அந்த ஆயிலுக்குள்ளே போய் ஆயில் உள்ளே இருக்கிற ஆயிலும் அந்த மிக்சர் என்னது? ஹைட்ராலைசிஸ் சொல்யூஷனும் இருக்குது. அதுக்குள்ளே தானே நீ செலுத்துகிற அந்த நீராவி. அப்போ அந்த வாட்டர் மாலிகுல் உள்ளே போன உடனே என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஆயிலில் உள்ள அந்த பாண்டிங், அதனோட இணைப்புகளை துண்டிக்கும், இணைப்புகளை தவிர்க்கும், அந்த காம்பவுண்டை இல்லாமல் செஞ்சிடும். அதான் அதுக்கு அந்த மாதிரி செயல்முறைக்கு பேர் தான் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் என்னது? நீர் மாலிகுல் வில் பிரேக் த பாண்ட் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படின்னா நீர் மாலிகுல் பிரேக் த பாண்டுன்னு இணைப்பை துண்டிக்கும். எதனோட இணைப்பை? காம்பவுண்ட், ஒரு கலவையின் இணைப்பை துண்டிக்கும். பாண்டிங், அதனோட பாண்டுன்னா அது இணைப்பு. கோவலன்ட் பாண்டு எந்த ஒரு பாண்டில் தான் அது இருக்கும். ஒரு காம்பினேஷன், ஒரு காம்பவுண்டுன்றது ஒரு பாண்டிங்கில் தான் இருக்குது. ரெண்டும் ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கும். அப்போது ஆயிலை இந்த மாதிரி நம்ம நீராவி செலுத்தும் போது த ஆயில் கெட்ஸ் ஹைட்ராலைஸ்டு அப்படின்னா எண்ணெயானது விளைவிக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. அதில் உள்ள இருக்க எண்ணெய் விளைவிக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது, வினை புரிகிறது. எவ்வாறாக? ஹைட்ராலைஸ்டு அப்படின்னா எண்ணெயில் உள்ள ஹைட்ராலைஸ்டு என்ற வழிமுறைக்கு உட்படுகிறது. உட்படுகிறது. எண்ணெய் என்ற ஒரு காம்பவுண்டு அதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த கலவையில் அது ஹைட்ராலைஸ்டு என்ற வழிமுறைக்கு உட்படுதுன்னா அதில் எண்ணெயில் உள்ள பாண்டிங் பிரிக்கப்படுகிறது. எதால்? வாட்டர் மாலிகுலால். அதுக்கு பிறகு தான் ஹைட்ராலைஸ்டு. அதை தான் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஹைட்ராலைஸ்டு என்னது? வாட்டர் மாலிகுல் பிரேக் த பாண்ட் ஆஃப் த காம்பவுண்ட். அப்போ காம்பவுண்டுக்கு பேர் கொடுத்துட்டான் ஆயிலோட பாண்டை துண்டிக்கும். அப்போ த ஆயில் கெட்ஸ் ஹைட்ராலைஸ்டுனா அதாவது இது ஹைட்ராலிசிஸ் என்ற வினைபுரிதலுக்கு எண்ணெய் உட்படுகிறது. ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ், அதாவது பல மணி நேரம் உட்படுகிறது, கொஞ்சம் நேரம் இல்லை. ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ் ஆஃப் பாயிலிங், அப்போ பல மணி நேரம் அது பாயிலிங்னு எரிந்து கொண்டு சூடாகி கொண்டிருக்கும்போது பல மணி நேரம் சூடாகுது இல்லையா, சூடாகும்போது பல மணி நேரங்களாக சிவரல் ஹவர்ஸ் ஆஃப் பாயிலிங் அப்படின்னா பல மணி நேரம் சூடாகும்போது இந்த வினைபுரிதலுக்கு த ஆயில் கெட்ஸ் ஹைட்ராலைஸ்டு. அப்போ ஹைட்ராலைஸ்டு என்ற வினைபுரிதலுக்கு அதுக்குள்ளே இருக்க எண்ணெயானது உட்படுகிறது. கெட்ஸ்னா உட்படுகிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு சோப்பானிஃபிகேஷன். இந்த மாதிரி வழிமுறைக்கு பேர் தான் சோப்பானிஃபிகேஷன் என்று சொல்கிறார்கள். இது பொதுவாக சொல்லியிருக்கான், சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு சால்ட்டிங் அவுட் ஆஃப் சோப் அப்படின்னா இதை எப்படி சால்ட்டிங் அவுட் ஆஃப் சோப் அப்படின்னா சால்ட்டிங் அவுட், அப்போ சால்ட்டிங்கோட உப்பு எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்கிறான். சால்ட்டிங் அவுட் ஆஃப் சோப் அப்படிங்கிறான். அப்போது காமன் சால்ட் இஸ் தென் ஆடட் டு த பாயிலிங் மிக்சர். அப்போ இந்த ரெண்டு மிக்சர் சேர்த்துட்டான். முதல்ல என்ன மிக்சர்? ஆயிலையும் சேர்த்துட்டான், அண்டு அல்காலைன் சொல்யூஷனையும் சேர்த்துட்டான். அது கூட நீராவியும் விட்டுட்டான். இப்போ ஆயில் என்னது? ஹைட்ராலைஸ்டு ஆகுது. ஹைட்ராலைஸ்டுனா அதில் பாண்டிங் பிரிக்கப்படுகிறது. அடுத்து சால்ட்டிங் அவுட் ஆஃப் சோப். அப்போ இந்த சோப்பு கூட சால்ட்டை சேர்க்குறான், ரைட்டா?
சால்ட்டிங் அவுட்னா சேர்க்கப்படுகிறது, உப்பு சேர்க்கப்படுகிறது. அப்போ காமன் சால்ட் அப்படின்னா பொதுவான உப்பு. காமன் சால்ட் என்னது? சோடியம் குளோரைடு தான், NaCl தானே, நம்ம சாப்பிட்ற உப்பு. ரைட்டா? காமன் சால்ட் இஸ் தென் ஆடட். இதுக்கு அடுத்து அந்த குடுவையில் என்ன செய்கிறான்? காமன் சால்ட் பொதுவான உப்பு இஸ் தென் ஆடட் சேர்க்கப்படுகிறது. எது கூட? டு த பாயிலிங் மிக்சர். அந்த பாயிலிங் மிக்சர்னால் அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, பாயிலிங்னா அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மிக்சர்னு கலவை, ஆயிலும் அண்டு ஆல்கலைன் ஆசிட்டு ப்ளஸ் நீராவி, அதில் போய் என்ன சேர்க்குறாங்க? காமன் சால்ட் பொதுவான உப்பு சேர்க்கப்படுகிறது. காமன் சால்ட் இஸ் தென் பிறகு ஆடட் சேர்க்கப்படுகிறது டு த பாயிலிங் மிக்சர். அந்த எரிஞ்சி கொண்டு இருக்கும் போல் சூடாகி கொண்டு இருக்கக்கூடிய கலவை கூட, பாயிலிங்னா சூடாகி கொண்டிருக்கும் கலவை கூட காமன் பொதுவான உப்பு சேர்க்கப்படுகிறது. சோப் இஸ் ஃபைனலி பிரிசிபிட்டட் அப்படின்னா கடைசியாக சோப் முடிவாக, சோப் என்பது இஸ் இருக்கிறது ஃபைனலி கடைசியில், பிரிசிபிட்டட் கீழே படிகிறது. அந்த மிக்சராகி அது கீழே படிஞ்சிருக்கு சோப்பு. ரைட்டா? சோப் இஸ் ஃபைனலி பிரிசிபிட்டட் இந்த டேங்க். அந்த டேங்க்கில், அந்த கெட்டில் என்ற ஒரு டேங்க்கில் கீழே சோப்பு படிகிறது. ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ் ஆஃப் சோப், அப்போ ரொம்ப அதிகமான மணி, ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ்னால் சில மணி நேரம் கழித்து, சிவரில் சில, ஹவர்ஸ்னால் மணி, சில மணி நேரம் கழித்து, ஆஃப்டர்னா கழித்து, அப்போ சில மணி நேரம் கழித்து அப்படின்னா ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ், சில மணி நேரம் கழித்து சோப் ரேசஸ் டு த டாப் ஆஃப் த, கீழே படிஞ்சிருது சோப்பு. அப்போ படிஞ்சதுக்கப்புறம் சில மணி நேரம் கழித்து இந்த ப்ராசஸ் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது, இந்த ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, இந்த செயல்முறைகள். ஆனால் சில மணி நேரம் கழித்து என்ன செய்யுது? ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ் த சோப் ரேசஸ் டு த டாப் ஆஃப் த லிக்யூட் அஸ் எ கார்டிமாஸ். அப்படின்னா இந்த சோப்பு கீழே படிஞ்ச சோப்பானது ரேசஸ், அதாவது ஆஃப்டர் சிவரல் ஹவர்ஸ் சில மணி நேரம் கழித்து கீழே படிஞ்சிட்டு இருக்க சோப்பு இருக்குல்லையே, அது சோப் ரேசஸ் மேலே வருகிறது, அந்த கரைசலுக்கு மேலே வருகிறது. சோப் ரேசஸ் மேலே வருகிறது, ரேசஸ்னால் மேலே வருகிறது. எங்கே? டு த டாப், மேல் டாப் ஆஃப் த லிக்யூட். அந்த லிக்யூட் தான் எல்லாமே திரவம் தானே, மொத்தமாக கம்பைனர்னு திரவம். அந்த லிக்யூடுக்கு மேலே வருகிறது. எப்படி வருகிறது? ஆஸ் ஏ கார்டிமாஸ் திடப்பொருளாக வருகிறது. காடினா தயிர் நிறைன்னு சொல்லுவாங்க. காடினா என்னது? காடுனா தயிர். ரைட்டா? தயிர் நிறை. அப்போ வெண்மையான ஒரு திடப்பொருளாக மேலே மிதந்து வருகிறது. கீழே படிந்த சோப்பானது சில மணி நேரம் கழித்து அந்த திரவத்தில் காடிமாஸ்னால் வெண்மையான, மாசம் திடப்பொருளாக, வெண்மையான திடப்பொருள்னு அர்த்தம். காடிமாஸ்னால் வெண்மையான திடப்பொருளாக மிதந்து வருகிறது, கட்டியாக வருது. ரைட்டா? கட்டியை மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. அதான் சொல்கிறான். சில மணி நேரம் கழித்து ஆஃப்டர் சிவரல் த சோப் ரேசஸ் டு த டாப், மேல் வருகிறது, டு த டாப் மேல் பாகத்துக்கு. ரேசஸ்னால் கீழேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழே படிஞ்சிருக்கு சோப், மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ரேசஸ்னால் மேலே ஏறுகிறது, மேலே ஏறி எங்கே வருது? மேல் பக்கமாக வருகிறது. டு த டாப் ஆஃப் த லிக்யூட். அந்த கலவைக்கு மேலே வந்து இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னா ஆஸ் ஏ காடிமாஸ்னால் ஒரு வெண்மையான திடப்பொருளாக இருக்கிறது. த நீட் சோப் இஸ் டேக்கன் ஆஃப் ஃப்ரம் த டாப் ஆஃப். நீட்னா இந்த ஒரு அழகான அது திடப்பொருளை மிதந்துட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துருவாங்க. அப்போ த நீட் சோப்னா இந்த நீட்னா அது எடுக்கிறது. அது நீட் சோப். அந்த நீட் சோப்னா இந்த அந்த தேவையான சோப் இஸ் டேக்கன் ஆஃப், எடுக்கப்படுகிறது. டேக்கன் ஆஃப்னா எடுக்கப்படுகிறது. ஃப்ரம் த டாப், மேலே இருக்கக்கூடிய அந்த மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வெண்மையான காடிமாஸை எடுக்கிறார்கள். எடுத்துனா அதான் நீட் சோப். இட் இஸ் தென் அலவுடு டு கூல் டவுன். இவைகள் மறுபடியும் வேற ஒரு இதில் இட் இஸ்னா இவைகள் தென் பிறகு அலவுட்னா அனுமதிக்கப்படுகிறது. எதற்கு? டு கூல் டவுன்னா குளிர்ச்சி செய்யப்படுகிறது. இப்போ சூடால் இருக்கும், இது மறுபடியும் இது என்ன செய்யப்படுது? குளிர்விக்கப்படுகிறது. கூல் டவுன்னா குளிர்விக்கப்படுகிறது. அதுக்கடுத்து அது சோப்பாக மாறிடும், கட்டியாக மாறிடும். அப்போ எஃபெக்ட் ஆஃப் ஹார்ட் வாட்டர் அண்ட் சோப் அப்படின்னா விளைவுகள். எதனோட விளைவுகள்? எஃபெக்ட் ஆஃப் ஹார்டு வாட்டர்னா கடினமான தண்ணி ஆன் சோப். அப்போ சோப்பு மேலே இப்போ சோப்பு உண்டாக்கிட்டீங்க, ரைட்டா? இந்த சோப்பு மேலே தண்ணியில் 2 தண்ணி இருக்குது. கடினமான தண்ணி, சாஃப்ட் தண்ணின்னு இருக்குது. இப்போ கடினமான தண்ணிக்கும் சாஃப்ட் தண்ணிக்கும் ஹார்டு வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டருக்கு வித்தியாசம் என்னென்னா, இந்த கடினமான தண்ணியில் என்ன இருக்கும்னு சொன்னால் கால்சியம் இருக்கும், மேக்னீசியம் இருக்கும். ரைட்டா? கடினமான தண்ணி வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும் அண்டு மேக்னீசியம் அதிகமாக இருக்கும். ரைட்டா? அதை தான் கடினமான தண்ணின்னு சொல்கிறோம். இப்போ கடினமான தண்ணி என்ன, இந்த சோப்பில் என்ன பாதிப்பை உண்டாக்குகிறது? நீங்கள் சோப் உண்டாக்கிட்டீங்க,
அந்த சோப்பு கடினமான தண்ணியில் வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும். சாதா தண்ணியில் வேலை செய்யும். ஆனால் கடினமான தண்ணி மேக்னீசியமும் கால்சியமும் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த சோப்பு தான் செயல்முறையை செய்ய முடியுமா? இப்போ நம்ம இந்த சோப்புன்றது என்னது, நம்ம உடம்புக்கு போகிற சோப்பு, ரைட்டா? இந்த சோப்பு தன்னோட வேலையை செய்ய முடியுமா? ஒரு தண்ணி கடினமான தண்ணியாக இருக்குது, அதில் மேக்னீசியம் அதிகமாக இருக்குது, அதேமாதிரி கால்சியமும் அதிகமாக இருக்குது. அதில் அதான் ஹார்டு வாட்டர், அந்த தண்ணிக்கு பேர் ஹார்டு வாட்டர். அதில் போய் இந்த சோப்பு வேலை செய்யுமா அப்படின்றத பார்க்குறோம். எஃபெக்ட்னா பாதிப்பு ஆஃப் ஹார்டு வாட்டரின் பாதிப்பு எதில்? ஆன் சோப்பை பாதிக்கிறது. ஹார்டு வாட்டர் வந்து சோப்பு வந்து வேலை செய்ய விட மாட்டேங்குது. அது எப்படியா வேலை செய்ய விட மாட்டேங்குதுன்னு பார்ப்போம், ரைட்டா? அப்போ கடினமான தண்ணியில் இந்த சோப்பு வேலை செய்யாது, ரைட்டா? அப்போ அதான் மீனிங். அப்போ எஃபெக்ட்னா பாதிப்பு ஆஃப் ஹார்டு வாட்டர், அதாவது கடினமான தண்ணியோட பாதிப்பு எதில்? ஆன் சோப்பில் கடினமான தண்ணியோட பாதிப்பு. அப்போ ஹார்டு வாட்டர் கண்டெய்ன்ஸ் கால்சியம் அண்ட் மேக்னீசியம் அயன்ஸ் அப்படின்னா இந்த கடினமான தண்ணி கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது எது? கால்சியம் அண்ட் மேக்னீசியம் அயன்ஸ் அப்படின்னா அப்போ கால்சியம் மற்றும் மேக்னீசியம் அயன்களால் இவைகளுக்குள்ளே அதிகமாக இருக்கணும். ஹார்டு வாட்டர் கண்டெய்ன்ஸ்னால் வைத்திருக்கிறது, அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கியிருக்கிறது? கால்சியம் மற்றும் மேக்னீசியம் அயன்கள். அயன் சொல்லியிருக்கேன், ஆட்டம் வேறு அயன் வேறு. அயன் என்னது? ஒன்று பாசிட்டிவ் அயனாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் அயனாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் அயன் எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அது பாசிட்டிவ் அயன். ஏன் அப்படி? அதில் இப்போ ஒரு 12 எலக்ட்ரான் இருக்குது, 12 புரோட்டான் இருக்கும், ரைட்டா? அதானே? இப்போ ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா 11 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ புரோட்டான் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ பாசிட்டிவ் அயன், இது அயன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த எலக்ட்ரான் இன்னொன்றுக்கு போயிடுச்சு, அது 13 இருக்குது, இதோட சேர்த்து 14 வாங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரான் அங்கே கூட இருக்குது. அப்போ அங்கே புரோட்டான் எண்ணிக்கை ஒன்று கம்மியாக இருக்குது. அப்போ அது நெகட்டிவ் அயன், ரைட்டா? அதனால் இது வந்து அயன், ரைட்டா? இவைகள் ஹார்டு வாட்டரில் கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது. எனது கால்சியம் மற்றும் மேக்னீசியம் அயன்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறான். அப்போது கால்சியம் 2+ எதுக்கு போட்டிருக்கான்? ப்ளஸ்ன்னு தானே போடணும். ஏன் 2+? அதே மேக்னீசியம் 2+ எதுக்கு போட்டிருக்கான்? கால்சியம் அயன்னா இதில் என்னது? இதில் வந்து புரோட்டான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இதில் உள்ள எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் 2+ போட்டிருக்கான்? ப்ளஸ் தானே நம்ம போட்டு படிச்சிருக்கோம். நெகட்டிவ்னா அதில் எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்குது, எலக்ட்ரான் அயன்னு அர்த்தம். பாசிட்டிவ்னா புரோட்டான் அயான், இது பாசிட்டிவ் அயான். மைனஸ்னால் நெகட்டிவ் அயான். அப்போ பாசிட்டிவ்னா புரோட்டான் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ்னு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஈவன் 2+ எதுக்கு போட்டிருக்கான்னா, கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது? 20. அப்போ 20ல் அதனோட பாண்டில் ஃபஸ்ட்டு 2 போயிடுச்சு, செகண்ட் பாண்டில் கேல 2, கே செல்லில் KLயில் 8, 10 ஆச்சா? அப்போ KL எம்மில் எவ்வளோ? 8. அப்போ 18 போயிடுச்சு. மீதி லாஸ்ட் ஆர்பிட்டில் என்ன இருக்கும்? லாஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரானே கொடுத்துட்டு தானே அது வந்து ஆக்டேட் ரூல்ஸ்க்கு வர முடியும். ஆக்டேட் அல்லது டூப்ளெட். இங்கே ஆக்டேட் கடைசி ஆர்பிட்டில் 8 இருக்குது. அப்போது அதுக்கு அடுத்த ஆர்பிட்டில் 2 இருக்குது. கடைசி ஆர்பிட் 2 கொடுத்தாச்சுன்னு சொன்னால் 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ இது ஆக்டேட் ரூல்ஸ் ஃபுல்லாகிடும். அப்போது இது மொத்தம் எவ்வளோ இருக்குது? 20 எலக்ட்ரான் இருக்குது, 20 புரோட்டான் இருக்குது. அப்போ ஆர்பிட்டில் 2, அடுத்த ஆர்பிட்டில் 8, 10, மொத்தம் அடுத்த ஆர்பிட்டில் 8, 18, மீதி லாஸ்ட் ஆர்பிட்டில் 2. அந்த 2 வெளியில் போச்சுன்னா 18 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 20 புரோட்டான் தான் இருக்கும். 20 புரோட்டான் 20 எலக்ட்ரான் இருந்தது. கடைசி ஆர்பிட்டில் உள்ள 2 எடுத்துருச்சு. அப்போ இதில் 2 புரோட்டான் கூட இருக்குல்ல, அதான் 2+, ரைட்டா? 2 புரோட்டான் 2 பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா. அப்போ மேக்னீசியத்துக்கு எவ்வளவு? 12, ரைட்டா? மேக்னீசியம் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 12. அப்போ 12 எலக்ட்ரான் 12 புரோட்டான். அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் 2 போயிடுச்சு, செகண்ட் செல்லில் 8 போயிடுச்சு, தேர்ட் செல்லில் 2 தான் இருக்கும், ரைட்டா? அந்த 2 போயிட்டு இது ஆக்டேட் ரூல்ஸ் ஃபுல்லாகிடுது. அப்போது அதனால் இந்த 2 வெளியில் போயிடுச்சு. இதில் புரோட்டான் 2 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் 2+, அதனால் போட்டிருக்கான். 2+ன்னு போடணும். அப்போ இது 2 அயன், 2 பாசிட்டிவ் அதிகமாக கொண்டிருக்கிறது. 2 பாசிட்டிவ் அயன், கால்சியம் 2+ அண்ட் மேக்னீசியம் 2+ அப்படின்னா தட் லிமிட் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இவைகள் இந்த தண்ணியில் இருக்கக்கூடியது. ஹார்டு வாட்டர் கண்டெய்ன்ஸ் இந்த கடினமான தண்ணியில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கால்சியம் மற்றும் மேக்னீசியம் அயன்கள் இருக்கிறது. அவைகளுக்கு என்ன எவ்வளோ அயன் இருக்குது? கால்சியம் 2+ அண்ட் மேக்னீசியம் 2+ இருக்கிறது. இந்த 2 அயன்களும் என்ன செய்கிறது? கடினமான தண்ணியில் உள்ள 2 அயன்களும்
தேட் அப்படின்னு எதை குறிக்கிறது? இந்த 2 அயனை குறிக்கிறது. தேட் லிமிட் த கிளீனிங்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த சோப் அப்படின்னா சோப்போட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. லிமிட்னா கட்டுப்படுத்துகிறது. எதை கட்டுப்படுத்துகிறது? கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அப்படின்னா சுத்தப்படுத்தும் செயல்முறையை, செயல்முறையை ஆஃப் சோப்பின் சுத்தப்படுத்தும் செயல்முறையை கட்டுப்படுத்துகிறது. வேலை செய்ய விட மாட்டேங்குது ரைட்டா. இந்த கடினமான தண்ணி சோப்பை கழுவ விட மாட்டேங்குது. சோப்புன்னு என்னது? உடம்புக்கு போகிற சோப்பு ரைட்டா. உடம்புக்கு போகிற சோப்பு கடினமான தண்ணியாக இருந்தால், நம்ம குளிக்கிற தண்ணி கடினமான தண்ணியாக, மேக்னீசியமும் கால்சியம் அயானும் அதிகமாக இருந்தால் அந்த சோப்பு கரையாது ரைட்டா. கரைஞ்சா கூட அழுக்கு போகாது ரைட்டா. அதை கடினமான தண்ணி அந்த சோப்பின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. எப்படின்னு பார்ப்போம். வென் கம்பைன்டு வித் சோப் அப்படின்னா இந்த சோப்பு கூட சேரும்போது, அப்போது கம்பைன் சேரும்போது வித் சோப்பு கூட தண்ணி சேரும்போது ஹார்டு வாட்டர் டெவலப்ஸ் ஏ தின் லேயர் அப்படின்னா ஹார்டு வாட்டர் கடினமான தண்ணி டெவலப்ஸ்னு உண்டாக்குகிறது. இந்த சோப்பு கூட தண்ணி சேரும்போது இந்த கடினமான தண்ணி எதை உண்டாக்குறது? ஹார்டு வாட்டர் டெவலப்ஸ் ஏ தின் லேயர் அப்படின்னா ஒரு மெல்லிய அடுக்கு அப்படின்னு ஒரு படிவம் தின் லேயர் உண்டாக்குகிறது. டெவலப்ஸ்னு உண்டாக்குகிறது. இந்த கடினமான தண்ணி இந்த சோப்பு கூட சேரும்போது, கடினமான தண்ணி என்னது? மேக்னீசியமும் அயானும் கால்சியம் அயானும் அதிகமாக இருக்கும். அதாவது Mg+2+ Ca2+ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய மேக்னீசியம் அயானும் கால்சியம் அயானும் என்ன செய்கிறது? ஹார்டு வாட்டர் டெவலப்ஸ் ஏ தின் லேயர் அப்படின்றான். டெவலப்ஸ்னால் உண்டாக்குகிறது. ஏ தின் லேயர்னா மெல்லிய அடுக்கை உண்டாக்குகிறது. அந்த மெல்லிய அடுக்கானது இது கூட சேரும்போது, சோப்பு கூட சேரும்போது, இப்போ பிராக்கெட்டில் என்ன போட்டுக்கான்னு பாரு, பிரிசிபேட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் அப்படின்னா பிரிசிபேட்னா படிகிறது. அந்த மெல்லிய அடுக்கு உண்டாக்கி அது பிரிசிபேட்னா கீழ்படுகிறது. இப்போ நம்ம துணியை துவைக்கிறோம் வச்சுக்கிறோமே, அப்போ துணிக்கு மேலே போய் படிஞ்சிருது. மெல்லிய அடுக்காக துணிக்கு மேலே போய் அது படிஞ்சிருது ரைட்டா. பிரிசிபேட்னா படிக்கிறது ஆஃப் த மெட்டல் அயான்ஸ். அப்படி மெட்டல் எவ்வாறாக படுகிறது? இரும்பு அயானுகளாக இவைகள் கீழ்ப்படுகிறது. எதற்கு மேலே? அந்த துணிக்கு மேலே ரைட்டா. இந்த மாதிரி சோப்பை வச்சு நம்ம துணியை துவைச்சோம்னா என்ன செய்யுதுன்னா, இந்த தண்ணியில் உள்ள கால்சியம் அயானும் மெக்னீசியம் அயானும் எதை உண்டாக்குறது? ஒரு தின் லேயர், ஒரு மெல்லிய அடுக்கை உண்டாக்கி அதை டெவலப்மெண்ட் உண்டாக்கி என்ன செய்யுது? பிரிசிபேட் ஆஃப் த மெட்டல் அயன்ஸ். அது எவ்வாறாக படிய வைக்கிறது? உலோக அயன்களாக அந்த துணிக்கு மேலே படிய வைத்து கொள்கிறது. அதை துணியில் மேலே படிஞ்சிடும், போகாது. நீ இந்த சோப்பை தண்ணியில் போய் இந்த ஹார்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன்னா அது படிஞ்சிருக்கும், மீதி தான் அழுக்கு போகும், இது போகாது ரைட்டா. அல்லது க்ளோத் ஆர் ஸ்கின், இல்லை உன் உடம்புல இந்த சோப்பு உடம்புல போட்டாலோ உடம்புக்கு மேலே ஒரு மெல்லிய அடுக்கு மாதிரி படிஞ்சிடும். ஆனால் மீதி அழுக்கெல்லாம் போயிடும், ஆனால் இது போகாது. இந்த மேக்னீசியமும் மேக்னீசியம் அயானோ கால்சியம் அயானோ உடம்போடு சேர்த்து ஒட்டிக்கிறோம். சோப்பு இந்த கடினமான தண்ணியில் இந்த சோப்பை போட்டேன்னு சொன்னால் அப்படி ஒட்டிக்கிட்டு விடாது. என்ன, அது ஒரு அடுக்கு மாதிரி படைஞ்சிடும், ஒரு படலை மாதிரி மேலே படிஞ்சிடும், மீதி அழுக்கு போயிடும் ரைட். அதான் சொல்கிறான் இஸ் கால்டு, அதைத்தான் ஸ்கம் என்று அழைக்கிறோம். ஸ்கம்ன்றனா கசடு அர்த்தம், அழுக்குன்னு அர்த்தம் ரைட்டா. இது ஒரு அழுக்கு மாதிரி நம்ம உடம்புல ஒட்டிக்கிறோம் ரைட்டா. இட்ஸ் கால்டு ஸ்கம். இதை தான் அந்த மெல்லி அடுக்கு மாதிரி கீழ் படியுதில்ல, பிரிசிபேட் மெட்டல் அயன் மாதிரி படியுது இல்லையா, அவைகள் இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது ஸ்கம்னு என்னது? அழுக்கு. இந்த அழுக்கு அப்படி ஒட்டிக்கிறோம், இது போகாது அப்படிங்கிறான். ஏன்னா மேக்னீசியமும் கால்சியம் இருக்கிறதுனால அந்த கால்சியம் மேக்னீசியமும் சோப்பு கூட சேர்ந்து உடம்போடு ஒட்டிக்கிறோம், அது எதுலேயும் கரையாது அப்படிங்கிறான். அப்போ விச் லீவ்ஸ் அப்போ இவைகள் லீவ்ஸ் ஏ டெபாசிட் அண்டர் க்ளோஸ் அப்படின்னா இவைகள் என்ன செய்யும்? லீவ்ஸ்னால் உண்டாக்கும். டெபாசிட்னால் படிந்து கொண்டு இருக்கும். லீவ்ஸ்னால் இவ்வாறு படிகிறது. விச் லீவ்ஸ்னால் இருக்குது. டெபாசிட் ஒரு படிமமாக இருக்கும். டெபாசிட்னால் இப்போ நீங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்க அமௌண்ட் கூட்டிகிட்டே இருக்கா, அதே மாதிரி இந்த மாதிரி நீ சோப் போட்டுக்கிட்டேன்னா உன் துணி மேலேயோ இல்லை உடம்பு மேலேயோ இந்த தின் லேயர் படிந்து கொண்டே இருக்கும், அதிகமாகி கொண்டே இருக்கும் அப்படின்ட்டான் ரைட்டா. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம்ல பேங்கில் போய் இந்த மாதம் 1000 ரூபா, அடுத்த மாதம் 1000 ரூபா கூட்டிகிட்டே தானே இருக்குது. அப்போ நீ இந்த சோப்பை உபயோகப்படுத்திட்டே இருந்தேன்னா, சோப்பை உபயோகப்படுத்தி இந்த தண்ணியை உபயோகப்படுத்தினேன்னா
இந்த தின் லேயரு மேக்னீசியம் அண்ட் கால்சியம் தின் லேயரு ஒன்றுக்கு மேலே ஒன்று படிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர போகாது அப்படின்றான். விச் லீவ்ஸ் ஏ டெபாசிட் ஆன் த க்ளோஸ். ஒன்று துணியில் இது படிந்து கொண்டே இருக்கும், அல்லது ஸ்கின்னு நம்ம உடம்புக்கு போட்டாலோ இல்லை துணிக்கு போட்டாலோ அதில் மேலே படிஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் டஸ் நாட் ஈஸிலி ரினிஸ் அவே. இவைகளை நீ சுலபமாக வெளியேற்ற முடியாது. ரினிஸ் அவேனா துவைக்க முடியாது, ரினிஸ் அவே வெளியேற்ற முடியாது. இவை படிஞ்சது தான். அதனால் இட் டஸ் நாட் ஈஸிலி சாதாரணமாக, டஸ் நாட் ஈஸிலினா சாதாரணமாக முடியாது, டஸ்னா முடியாது, ரினிஸ் அவே வெளியேற்ற முடியாது, துவைக்க முடியாது, இது மேலே படிஞ்சிரும் அப்படின்றான். அப்போ ஓவர் டைம் நீண்ட நாள் கழித்து இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீண்ட நாள் கழித்து என்ன செய்யும்னா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் திஸ் கேன் லீட் இதன் விளைவாக, திஸ் கேன் லீட் இதன் விளைவு என்னவாக இருக்கும், டு த டீடெரியோரேஷன் சீரழிவு, சிதைவு. டீடெரியோரேஷன் சிதைவு, அழிவு, ரைட்டா, சிதைந்து போதல், அதாவது துவண்டு போதல், சீரழிவு. அப்போ துணியாக இருந்ததுன்னா துணி கிழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. மனுஷன் உடம்பாக இருந்தால் உடம்பு சொறி பிடிச்சி போயிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும், ரைட்டா. இந்த மாதிரி ஹார்டு வாட்டரில் நீ சோப்பு போட்டேன்னா குளிச்சேன்னு சொன்னால் உடம்பாக இருந்ததுன்னா உடம்பு சொறி பிடிச்சி அரிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை துணியாக இருந்ததுன்னா துணி கிழிஞ்சு போயிடும், ரைட்டா. அதுதான் சீரழிவு. அதாவது டீடெரியோரேஷன் சீரழிவு, சிதைந்து போதல். சீரழிவுன்னு சொல்லலாம், சிதைந்து போகும்னு சொல்லலாம், கெட்டு போகும்னு சொல்லலாம். அப்போ தோல் கெட்டு போயிடும், துணியும் கெட்டு போயிடும் நீண்ட நாள் கழிச்சு. இதே சோப்பனையே போட்டுக்கிட்டு சோப்பை போடலாம். ஆனால் இந்த தண்ணி மேக்னீசியமும் கால்சியம் அதிகமாக இருக்க தண்ணியை பயன்படுத்தினீங்கன்னா இந்த லேயர் உண்டாகி நீண்ட நாளாக நீ இதை பயன்படுத்திட்டு லேயர் ஒன்றுக்கு மேலே ஒன்று உண்டாகிட்டே இருக்கும் இல்லையா, ஒன்று தோல் அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும், இல்லை உன் துணி சிதைந்து போயிடும் அப்படின்றான். அதை ஓவர் டைம்னா அதிகமான நாள் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னு சொன்னால் திஸ் கேன் லீட் இதன் விளைவாக டு த டீடெரியோரேஷன். டியை மட்டும் தனியாக வச்சுக்கணும், டீடெரியோரேஷன் அப்படின்னு படிக்கணும், ரைட்டா. டீடெரியோரேஷன் ஆஃப் த ஃபேப்ரிக்னா துணி, டீடெரியோரேஷன் ஃபேப்ரிக்னா துணி அண்டு எவென்ச்சுவலி ரூயின் த க்ளோஸ். அப்படின்னா க்ளோத்துனா ஆடைகள், ஃபேப்ரிக்னா துணி, க்ளோஸ்னா ஆடைகள் நம்ம உடுத்துகிற ஆடைகள், ரைட்டா. க்ளோஸு எவென்ச்சுவலினா அதிகமாக ரூயின் பாதிக்கும், உடனடியாக பாதிக்கும் அர்த்தம், ரைட்டா. எவென்ச்சுவலி ரூயின்னா பாதிக்கிறதுன்ற அர்த்தம், ரைட்டா. அப்போ இதிலிருந்து என்ன செய்கிறாங்க, இதை நான் உபயோகப்படுத்தக்கூடாது, ரைட்டா. எவென்ச்சுவலி ரூயின் த க்ளோஸ், அதிகமாக ரூயின்னா அழித்து விடும், ரைட்டா. த க்ளோஸ்னால் ஆடைகளையும், ஃபேப்ரிக்னா துணிமணிகளையும், ஃபேப்ரிக்னா துணிகள் அண்டு இந்த மாதிரி டீடெரியோரேஷன்னா சிதைத்து விடும், அழித்து விடும், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த துணிமணிகள். அதை ஆஃப் த ஃபேப்ரிக் துணிகள் அண்டு எவென்ச்சுவலி ரூயின் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக என்ன செய்ய க்ளோத்தை அழித்து விடும்ன்றான். க்ளோத்னா நம்மளோட இது என்ன சொல்கிறாங்க, அதாவது போடுற ஆடைகளை அழித்து விடும் சொல்கிறான். அப்போ எப்போ இறுதியில் முடிவாக எவென்ச்சுவல் என்னது முடிவில் கடைசி என்னாகும், அந்த துணிமணிகள் கெட்டு போய்விடும். அதேமாதிரி உடம்பாக இருந்ததுன்னா சொறி பிடிச்சி போயிடும், ரைட்டா. ஆன் த அதர் ஹேண்ட் வேறு வடிவத்தில் நீ பார்த்தேன்னா டிட்டர்ஜென்ட் இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது, அப்போ துணிமணிகள் கழுவணும்னா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னது ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு வழி இருக்குது அப்படின்றான். ஆன் த அதர் ஹேண்ட்னா மற்றொரு வழி இருக்கிறது. ஆன் த அதர் மற்றொன்று வழி, ஹேண்டுனான கை கிடையாது, வலின்னு அர்த்தம். மற்றொரு வழியில் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மேட் வித் கெமிக்கல்ஸ். அப்படின்னா டிட்டர்ஜென்ட்ஸ் என்னது துவைக்கும் பொருள், கழுவும் பொருள், ரைட்டா. அப்போது டிட்டர்ஜென்ட் அது சோப்பு தான். அப்போ டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் டிட்டர்ஜென்ட்ஸ்கள் உண்டாக்கப்படுது. சோப்புன்றது உடம்புல போடுறது. இந்த டிட்டர்ஜென்ட் எதுக்குன்னா டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் டிட்டர்ஜென்ட்டுகள் உண்டாக்கப்படுகின்றன. அதாவது சலவை பொருள்னு அர்த்தம். டிட்டர்ஜென்ட்னா சலவை செய்யும் பொருள்னு அர்த்தம். டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மேட் வித் கெமிக்கல்ஸ், இவைகள் கெமிக்கலால் உண்டாக்கப்படுகின்றன, ரைட்டா. இவைகள் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மேட் உண்டாக்கப்படும் வித் கெமிக்கல்ஸ் தட் ஆர் நாட் எஃபெக்டட் பை ஹார்ட் வாட்டர். அப்போது இந்த டிட்டர்ஜென்ட் பாதிக்கப்படுவதில்லை. ஹார்ட் வாட்டர் கடினமான தண்ணியில் எந்த விதமான பாதிப்பும் இதுக்கு உண்டாவதில்லை. அப்போ இதை வச்சு நீ கழுவலாம். அந்த மேக்னீசியம் அயனையும் கால்சியம் அயனையும் வெளியேற்றிடும். இது அதுதான் சொல்கிறான்.
அண்ட் அதர் ஹேண்ட் இதற்கு மற்ற ஒரு வழியை பின்பற்றலாம். அண்ட் அதர் ஹேண்ட்னா இதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அதர் ஹேண்டுன்னு என்னது, இன்னொரு வழி இருக்கிறது. என்ன வழி? டிட்டர்ஜென்ட்டுகள் இருக்கிறது. டிட்டர்ஜென்ட் என்னது? கழுவும் சோப்பு, ரைட்டா? நம்ம கழுவுற துணிமணி துவைக்கிற சோப்பு, ரைட்டா? டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மேட் உண்டாக்கப்படுகின்றன. ஆர் மேட்னா உண்டாக்கப்படுகின்றன. எப்படி? வித் கெமிக்கல்ஸ். கெமிக்கல்னால் ரசாயனங்களால் உண்டாக்கப்படுகின்றன. தேட் ஆர் நாட் அவைகள், இந்த டிட்டர்ஜென்ட் தேட்னா என்ன குறிக்கிறது? டிட்டர்ஜென்ட்டை குறிக்கிறது. தேட் ஆர் நாட் எஃபெக்டட் பை ஹார்ட் வாட்டர், அவை இந்த கடினமான தண்ணியால் பாதிப்பை உண்டாக்கப்படாது. தட் ஆர் நாட் எஃபெக்டட் பை த ஹார்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டரால் எந்த பாதிப்பும் அதற்கு வராது. அப்படின்னா அது மேக்னீசியம் அயனையும் கால்சியம் அயனையும் வெளியேற்றிருன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட்டு ஒய் ஆர்டினரி சோப்புன்றது நம்ம உடம்புக்கு போடுற சோப்பு, ரைட்டா? அப்போ டிட்டர்ஜென்ட்ன்றது என்னது? துணிக்கு போடுற சோப்பு. அப்போ ஒய் ஆர்டினரி சோப் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூஸிங் வித் ஹார்ட் வாட்டர், அதான் கேள்வி கேட்குறான். ஆர்டினரி சோப்பு வந்து கடினமான தண்ணியில் ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு அதான் ரீசன். மேக்னீசியம் அயனையும் கால்சியம் அயனையும் ஆர்டினரி சோப், அதாவது நம்ம உடம்புக்கு போடுற சோப்பு வெளியேற்ற முடியாது. ஏன்னா அது மேக்னீசியம் அயனும் கால்சியம் அயனும் எதில் இருக்குது? கடினமான தண்ணியில் இருக்குது. கடினமான தண்ணியாக இருக்கும்போது அவை நாம் சாதாரண சோப்பு, நம்ம உடம்புக்கு போகிற சோப்பை பயன்படுத்தினோம்னா அதில் லேயர் உண்டாகும். அது லேயரில் என்ன இருக்கும்? மெட்டல் அயான், அதாவது மேக்னீசியம் அயானு கால்சியம் அயானு இருக்கும். அது உடம்பை சொறி பிடிக்க வச்சிடும், இல்லைன்னா துணியை கெட்டு போய் வைக்கும், ரைட்டா? அதான் சாதாரண சோப்பு வந்து இஸ் நாட் சூட்டபிள், அது பொருத்தமானதாக இல்லை. சூட்டபிள்னா ஏன் சாதாரண சோப்பு இஸ் நாட்னு இல்லை, சூட்டபிள் பொருத்தமாக இல்லை. எதற்கு? ஃபார் யூஸிங் வித் ஹார்ட் வாட்டர். ஃபார்னா உபயோகப்படுத்துவதற்கு, வித் ஹார்ட் வாட்டர் கடினமான தண்ணியோட உபயோகப்படுத்துவதற்கு சாதாரண சோப்பு எதற்கு பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கேட்குறான். எதற்கு பயன்படுத்த முடியவில்லைன்றான். ஆர்டினரி சோப்ஸ் வென் ட்ரீட்டட் வித் ஹார்ட் வாட்டர் அப்படின்னா சாதாரண சோப்பு அப்படின்றது நம்ம உடம்புக்கு போகிற சோப்புன்னு அர்த்தம். வென் ட்ரீட்டட்னா கலக்கும்போது, அதாவது சாதாரண சோப்பு வென் ட்ரீட்டட் வித் ஹார்ட் வாட்டர், கடினமான தண்ணின்றது மேக்னீசியம் அயன் அண்டு கால்சியம் அயன், ரைட்டா? அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வென் ட்ரீட்டட் வித் ஹார்ட் வாட்டரோட சாதாரண சோப் கலக்கும்போது பிரிசிபேட்னா படிகிறது, கீழ்படுகிறது. எது படிகிறது? ஆஸ் ஏ சால்ட் ஆஃப், உப்பு படிகிறது. அதாவது லேயர், அங்கே லேயர்னு சொல்கிறாங்க, உப்பு ரெண்டு ஒன்று தான். அது பிரிசிபேட் ஆஃப் சால்ட்னா உப்பாக படுகிறது. அஸ் ஏ சால்ட் ஆஃப் உப்பாக கால்சியம் அண்டு மேக்னீசியம், கால்சியம் உப்பு மற்றும் மேக்னீசியம் உப்பாக படிந்து விடுகிறது அந்த துணி மேலேயோ இல்லை உடம்பு மேலேயும். அது கலக்கும்போது தே அப்பியர் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த க்ளோத் அப்படின்னா அவைகள் அந்த படிஞ்சது தென்படுகிறது. எங்கே? அந்த துணிக்கு மேலே தென்படுகிறது. தே அப்பியர்னா அவைகள் படியுது இல்லையா? பிரிசிபேட் ஆஸ் ஏ சால்ட் உப்பாக படியுது இல்லையா? அங்கே லேயர்னு போட்டிருந்தா ரெண்டு ஒன்று தான், கால்சியம் அண்ட் மேக்னீசியம் இருக்கணும், ரைட்டா? தே அப்பியர் அட் த சர்ஃபேஸ்னு மேல் பரப்பில். எதோட மேல் பரப்பில்? க்ளோத்தோட மேல் பரப்பில் அது படிஞ்சு தென்படுகிறது. அது ஸ்டிக்கி கிரே ஸ்கம், அப்படி ஸ்டிக்கினா ஒட்டிக்கொள்ளும், பசை மாதிரி. ஸ்டிக்கினா பசை மாதிரி ஒட்டிக்கொள்ளும். கிரே கலரில் ஸ்கம் அழுக்கு, கிரே கலரில் அழுக்காக துணியில் மேல் பரப்பில் இவை உப்பாக இருந்து ஒட்டிக்கொள்ளும்ன்றான். என்னது? தே அப்பியர் அட் த, இப்போ சாஃப்ட் சோப்பு போட்டால் தான், டிட்டர்ஜெண்ட்டை போட்டால் கிடையாது. சாஃப்ட் சோப்பை கடினமான தண்ணியில் போட்டேன்னா இவைகள் உப்பாக மாறி, கால்சியம் அண்ட் மேக்னீசியம் உப்பாக மாறி துணிக்கு மேலே அழுக்காக கிரே கலரில் ஒட்டிக்கொள்ளும், ரைட்டா? அதான் தே அப்பியர் அட் த சர்ஃபேஸ் மேல் பரப்பில் ஆஃப் க்ளோத்தோட மேல் பரப்பில் அஸ் ஏ ஸ்டிக்கி கிரே ஸ்கம். அப்படி ஸ்டிக்கினா ஒட்டிக்கொள்ளும், ரைட்டா? கிரே கலரில் ஒட்டிக்கொள்ளும், ஸ்கம்னா அழுக்காக ஒட்டிக்கொள்ளும். தஸ் ஆகவே த சோப் கேனாட் பி யூஸ்டு கன்வீனியன்ட்லி இன் ஹார்ட் வாட்டர். சோப் உப்பு வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. காண்ட் பி யூஸ்ட்னா, காண்ட்னா முடியாது, பி யூஸ்டு பயன்படுத்த முடியாது. எப்படி? கன்வீனியன்ட்லாம் வசதியாக. இந்த சோப் ஆர்டினரி சோப்பை வந்து நம்ம இந்த கடினமான வாட்டரில் சோப் இந்த மாதிரி சோப்பு காண்ட்னா முடியாது, பி யூஸ் உபயோகப்படுத்த முடியாது. கன்வீனியன்ட்லாம் நம்மளோட வசதிக்கு இன் ஹார்ட் வாட்டர் கடினமான தண்ணியில் நம்ம வசதிக்காக இந்த சோப்பை பயன்படுத்த முடியாது. அப்போ நெக்ஸ்ட்டு டிட்டர்ஜென்ட் என்னது? இதுதான் துணி, அதாவது சலவை செய்யும் பொருள். இதுதான் சலவை செய்யும் பொருள் என்னது? அப்போ நம்ம துணி துவைக்கிற சோப்புன்னு அர்த்தம் டிட்டர்ஜென்ட், ரைட்டா?
சோப்புன்றது உடம்புக்கு போடுறது, இது துணி துவைக்கிற சோப்பு. இதில் இது என்ன செய்யும்னா மேக்னீசியத்தையும் அயனையும் கால்சியம் அணையங்களோட வினை புரியாது, ரைட்டா, ஆனால் வெளியேற்றிடும், ரைட்டா. அதுதான் சொல்கிறேன். டிட்டர்ஜென்ட்ஸ் ஆஃப் சிந்தட்டிக், அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் இஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கிளீனிசிங் அப்படின்ட்டான். அப்போ டெவலப்மெண்ட்னா ஒரு முன்னேற்றம். எதனோட முன்னேற்றம்? ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட், செயற்கை டிட்டர்ஜென்ட்டுகளை உண்டாக்குவதின் முன்னேற்றம். அப்போ செயற்கை தானே, கெமிக்கலோட சேர்ந்து செயற்கை தானே. அப்போது செயற்கை டிட்டர்ஜென்ட்டுகளை உண்டாக்கும் முன்னேற்றம், டெவலப்மெண்ட் ஒரு முன்னேற்றம். ஆஃப் எதில் ஒரு முன்னேற்றம்? ஆஃப் சிந்தட்டிக் சிந்தட்டிக் செயற்கை டிட்டர்ஜென்ட் சோப்புகள் டிட்டர்ஜென்ட் சோப்பு, அது சாதா சோப்பு, ரைட்டா, அது ஆர்டினரி சோப்பு. இது டிட்டர்ஜென்ட் சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு. இது வந்து மேக்னீசியம் அயனையும் கால்சியம் அயனையும் படிய விடாமல் வெளியேற்றும், ரைட்டா. அதுதான் சொல்கிறேன். டெவலப்மெண்ட் ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா இந்த சிந்தட்டிக் செயற்கை டிட்டர்ஜென்ட்டுகளின் முன்னேற்றம் இருக்கும்போது பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னது? இது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு செயல்பாடுன்னு தான் சொல்லுவான். அச்சீவ்மெண்ட் என்னது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அடைதல்ன்றதான். அடைதல் என்ன சொல்லுவாங்க? க்ளீனாக சொல்லுவேன். ஆமாம், இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இட்ஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கிளீனிசிங் அப்படின்னா கிளீனிசிங் என்னது? துவைக்கிறதுல இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் செயற்கை செயற்கை சோப்புகள். இந்த டிட்டர்ஜென்ட் சோப்பு தான், செயற்கை சோப்புகள், அதாவது கழுவும் சோப்புகள்னு வச்சுக்கோ. டிட்டர்ஜென்ட்னா துணி துவைக்கும் சோப்புகள். சோப்புனா ஆர்டினரி, உடம்புக்கு போகிற சோப்பு, ஆர்டினரி சோப்பு, ரைட்டா. இப்போது சிந்தட்டிக்னா செயற்கை டிட்டர்ஜென்ட்டுகளின் டெவலப்மெண்ட் முன்னேற்றமானது இருக்கிறது. எ பிக் அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. எதில்? இந்த ஃபீல்ட் ஆஃப் கிளீனிசிங் அப்படின்னா இந்த துறையில், இந்த ஃபீல்ட் ஆஃப் கிளீனிசிங். அப்போ துணி துவைக்கும் துறையில் ஃபீல்டுனா வழியில், துணி துவைக்கிறதுல, கிளீனிசிங்னா துணி துவைக்கிற துறையில் இந்த டிட்டர்ஜென்ட்டு செயற்கை டிட்டர்ஜென்ட்டின் தயாரிப்பானது ஒரு முக்கியமான சாதனையாக இருக்கிறது. அப்போ நெக்ஸ்ட்டு, தீஸ் சோப்ஸ் பொசஸ் எ டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டினரி சோப்ஸ் அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட்டுகள், இது என்ன? டிட்டர்ஜென்ட்னா துணி துவைக்கிறது, சோப்புனா ஆர்டினரி சோப், ரைட்டா. ஆர்டினரி நம்ம உடம்புக்கு போடுறது. அப்போ உடம்புக்கு போடுற சோப்பு வந்து ஹார்டு வாட்டரில் உபயோகப்படுத்த முடியாது. டிட்டர்ஜென்ட்டை நீ யூஸ் பண்ணலாம். ஏன் உபயோகப்படுத்த முடியாது? ஆர்டினரி சோப்பை கால்சியம் அயனும் மேக்னீசியம் படிஞ்சிடும், ஆனால் இதில் படியாது, ரைட்டா. அப்போ இப்போ என்ன சொல்கிறான்? இந்த தீஸ் சோப்ஸ், அப்போ தீஸ் சோப்ஸ் என்னது? டிட்டர்ஜென்ட்டை குறிக்குது, ரைட்டா. பொதுவான பேர் சோப்பு, ஆனால் ஆர்டினரி சோப்புன்றது நீ உடம்புக்கு போடுறது, டிட்டர்ஜென்ட் துணிக்கு போடுறது. அப்போ தீஸ் சோப்ஸ் அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட்டை குறிக்குது. தீஸ் சோப்ஸ் பொசஸ் வைத்திருக்கிறது த டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டினரி சோப் அப்படின்னா, அதாவது டிசைரபிள் தேவையான விரும்பத்தக்க ப்ராப்பர்ட்டிஸ் குணநலங்கள். அப்போது இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் தீஸ்னு எதை குறிக்கிறது? தீஸ் சோப்ஸ்னு எதை குறிக்கிறது? டிட்டர்ஜென்ட்டுகளை குறிக்கிறது, துணி துவைக்கிற சோப்பை குறிக்கிறது. அப்போ இந்த துணி துவைக்கிற சோப்புகள் பொசஸ்னால் வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ், விரும்பத்தக்க தேவையான குணநலங்களை வைத்திருக்கிறது. என்ன தேவையான குணநலங்கள்? ஆர்டினரி சோப், சாதாரண சோப் மாதிரி இதுவும் அதே குணநலங்களை வைத்திருக்கிறது. அதுக்கு என்ன குணநலங்களோ அதே சற்று மாறுபட்டிருக்கும், அவ்வளோதான். அதான் சொல்கிறான். தீஸ் சோப்ஸ், இந்த டிட்டர்ஜென்ட் தான் குறிக்குது. தீஸ் சோப்ஸ் இவைகள் பொசஸ்னால் வைத்திருக்கிறது. இந்த டிசைரபிள்னு சொன்னால் விரும்பத்தக்க ப்ராப்பர்ட்டிஸ்னு என்னது? குணநலங்களை வைத்திருக்கிறது. எதனோட குணநலங்கள்? ஆஃப் ஆர்டினரி சோப்ஸ், அப்போ சாதாரண சோப்பின் விரும்பத்தக்க குணநலங்களை இவை வைத்திருக்கிறது. அண்ட் ஆல்சோ கேன் பி யூஸ்டு, அண்டு இவை உபயோகப்படுத்தப்படுகிறது. சாதாரண சோப்புக்கு என்னென்ன குணநலங்களோ அது இதுக்கிட்ட இருக்குது, அதை சொல்கிறான். டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டினரி சோப்புட்டு உள்ள விரும்பத்தக்க குணநலங்களை இவை வைத்திருக்கிறது. அண்டு மற்றும் அதோட கூட இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது? ஆல்சோ கேன் பி யூஸ்டு வித் ஹார்டு வாட்டர். இதை கடினமான தண்ணியிலையும் பயன்படுத்தலாம். சாதா சோப்பை பயன்படுத்த முடியாது. அதுக்கு உண்டான குணநலங்கள் பூரா இதுக்கு இருக்குது. ஆனால் கூட ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? கேன் பி யூஸ்டு வித் ஹார்டு வாட்டர். ஏன்னா ஹார்டு வாட்டரில் பயன்படுத்தலாம்? மேக்னீசியம் அயனை பொட்டாசியம் அயனை வெளியேற்றிடும், ரைட்டா. அண்ட் இன் அசிடிக் சொல்யூஷன்,
அதை ஒரு அமிலம் கரைசலிலும் பயன்படுத்தலாம், அமில கரைசலிலும் பயன்படுத்தலாம், கடினமான தண்ணியிலையும் இதை பயன்படுத்தலாம். சாதா சோப்பை பயன்படுத்த முடியாது, ஆனால் சாதா சோப்பு குணநலங்கள் இதுகிட்ட இருக்குது. அதை தான் போட்டிருக்கான். தீஸ் சோப்ஸ் பொசஸ், தீஸ் சோப்ஸ்னால் என்னது, டிட்டர்ஜெண்ட்டை குறிக்கிறது. சோப் பொசஸ்ன்னு வைத்திருக்கிறது. த டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா விரும்பத்தக்க குணநலங்கள் ஆகிய சாதாரண சாதாரண சோப்பின் விரும்பத்தக்க குணநலங்களை வைத்திருக்கிறது. மற்றும் இன்னமும் இருக்குது வேறு, அதில் இல்லாதது இருக்குது. ஆல்சோ யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர், கடினமான தண்ணியிலையும் பயன்படுத்தலாம். அண்டு அசிடிக் சொல்யூஷன், அசிடிக்னா அமிலத்தன்மை வாய்ந்த கரைசலிலும் பயன்படுத்தலாம். அப்போ தீஸ் ஆர் சால்ட்ஸ், இவைகள் உப்பாக இருக்கின்றன. தீஸ் ஆர் சால்ட்ஸ் ஆஃப், இது எதனோட சால்ட்டுன்னு சொன்னால் தீஸ் ஆர் சால்ட்ஸ் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட் அண்டு அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்ஸ். அப்போ இவைகள் இந்த டிட்டர்ஜென்ட்டுகள் எதனோட உப்பாக இருக்கின்றன, இதில் என்ன உப்பு கலந்துருக்கு, தீஸ் ஆர் சால்ட்ஸ்னால் இதில் கலந்துருக்கின்றன. இதில் தீஸ் ஆர் சால்ட்ஸ்னால் இவைகளில் கலந்திருக்கக்கூடிய உப்புக்கள். எது, தீஸ் ஆர் சால்ட்ஸ், இவைகள் உப்புக்கள்னு அர்த்தம். ஆனால் இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா தீஸ் ஆர் சால்ட்ஸ்னால் இவைகளில் கலந்திருக்கக்கூடிய உப்புக்கள் ஆகிய சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட் என்ற உப்பு அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்ஸ் என்ற உப்பு இவையில் கலந்துருக்கின்றன. இன் கம்பேரிசன் டு சோப் அப்படின்னா சாதாரண சோப்பை கம்பேர் பண்ணும்போது இவையில் என்ன கலந்துருக்கிறது, இதில் சல்ஃபோனிக் ஆசிட் உப்பும் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்ற உப்போ கலந்துருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு உப்பு இதில் கலந்துருக்கிறது. ஆனால் அந்த உப்பு சாதா சோப்பில் இல்லை, சாதா சோப்பில் வேறு உப்பு இருக்குது, ரைட்டா. இன் கம்பேரிசன் டு சோப், ரைட்டா, அதுதான் சொல்கிறான். தீஸ் ஆர், இவைகளில் இருக்கின்றன, என்ன இருக்கிறது, சால்ட்ஸ் உப்பு, இவைகளில் உப்புகள் இருக்கின்றன. இவைகளில் என்ன டிட்டர்ஜென்ட்டுகள் உப்புகள் இருக்கின்றன. என்ன மாதிரி உப்பு, சல்ஃபோனிக் ஆசிட் உப்போ அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்ற உப்போ இருக்கின்றன. இன் கம்பேரிசன் டு சோப், அது சோப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் இந்த ரெண்டு இருக்கின்றன, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கின்றன. ஆனால் சோப்பில் இது இல்லை, ரைட்டா. விச் ஆர் சால்ட்ஸ் ஆஃப் கார்போலிக் ஆசிட், சோப்பில் என்ன இருக்குது, கார்போலிக் ஆசிட் உப்பு இருக்குது, ரைட்டா. விச் ஆர் இங்கே விச் ஆர் இன் கம்பேரிசன் வித் சால்ட்ஸ் வித் சோப்புன்னு சொல்லிட்டான்ல. இன் கம்பேரிசன் டு சோப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன இருக்குது, டிட்டர்ஜென்ட்டில், அதாவது சல்ஃபோனிக் ஆசிட் என்ற உப்பு இருக்கிறது அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்ற உப்பு இருக்கிறது. ஆனால் சோப்பில் என்ன இருக்குது, விச் சால்ட்ஸ் ஆஃப் கார்போலிக் ஆசிட் அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். இன் கம்பேரிசன் டு சோப் அப்படின்னா சோப்பை கம்பேர் பண்ணும்போது இது மேலே இதில் டிட்டர்ஜென்ட் இருக்குது. ஆனால் சோப்பில் கம்மா போட்டு விச் எதை குறிக்குது, சோப்பை குறிக்குது. விச் ஆர் சால்ட்ஸ் ஆஃப் கார்போலிக் ஆசிட், சோப்பில் உள்ள கார்போலிக் ஆசிட் என்ற உப்பு இருக்கிறது. ஆனால் அதை விட இதில் இந்த உப்பு இருக்குன்றான். அதான் விச்ன்ற இதை குறிக்கும். சோப்பில் கம்பேர் பண்ணும்போது இந்த டிட்டர்ஜென்ட்டில் இந்த உப்பு சல்ஃபோனிக் ஆசிட் உப்போ அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் உப்போ இருக்கிறதுன்றான். அப்போ சோப்பில் என்ன இருக்குது, கார்போலிக் ஆசிட் உப்பு இருக்கிறது. அப்போ ரெண்டுலேயும் மாறி இருக்குது, வேறு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு த டிட்டர்ஜென்ட்ஸ் டோன்ட் ஃபார்ம் அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட்டுகள் உண்டாக்காது. பிரிசிபேட் வித் Ca2+ அண்ட் மேக்னீசியம் 2+ அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட்டுகள், அதாவது துணி துவைக்கும் சோப்பானது டோன்ட் ஃபார்ம் உண்டாக்க விடாது. டோன்ட்னா முடியாது, ஃபார்ம்னா உண்டாக்க, கீழ்ப்படிய. டோன்ட் ஃபார்ம் பிரிசிபேட் கீழ்ப்படிய விடாது. எது, டிட்டர்ஜென்ட்டுகள் எதை கீழ்ப்படிய விடாது, வித் கால்சியம் கால்சியம் 2+ உடையோ அல்லது மேக்னீசியம் 2+ கூடியோ ப்ரெசன்ட் இன் ஹார்ட் வாட்டர், கடினமான தண்ணியில் இருக்கு இல்லையா, கடினமான தண்ணியில் உள்ள கால்சியம் 2+ அல்லது மேக்னீசியம் 2+ கீழ்ப்படிய விடாது. த டிட்டர்ஜென்ட்ஸ் டோன்ட் ஃபார்ம் உண்டாக்காது. பிரிசிபேட்னா கீழ்ப்படிய விடாது. ஃபார்ம்னா கீழ்ப்படிய விடாது. எதை, Ca2+ மேக்னீசியம் 2+ கீழ்ப்படிய விடாது. அவை எதில் இருக்குது, ப்ரெசன்ட் இன் ஹார்ட் வாட்டர், கடினமான தண்ணியில் உள்ள Ca2+, M2+ இவைகளை கீழ்ப்படிய விடாது. ஸோ த கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட் இஸ் பெட்டர் தென் த சோப். ஆகவே கிளீனிங் ஆக்ஷன் என்னது, கிளீனிங்னா சுத்தம் செய்யும் வேலையானது ஆஃப் சோப்பை விட டிட்டர்ஜென்ட் அதிகமாக சுத்தம் செய்கிறது.
அப்போ சோப்பு வச்சு சுத்தம் செஞ்சு என்ன படியும்? இந்த கால்சியம் 2 அயனும் இந்த மேக்னீசியம் 2 அயனும் கீழ் படியும். ஆனால் டிட்டர்ஜெண்ட்டை வச்சு பண்ணீங்கன்னா இது ரெண்டும் கீழ் படியாது அப்படிங்கிறான். ரைட்டா? அதை தான் இதனோட பொருள். ரைட்டா? அப்படி நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ். இப்போ தான் சொல்கிறான் டிட்டர்ஜென்ட்டில் நம்ம எப்படி தயார் பண்ணணும்னு சொல்ல வர்றான். ரைட்டா? இன்னும் எவ்வளோ இருக்குது? ஏங்கப்பா இன்னும் எவ்வளோ இருக்கா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் போது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா டிட்டர்ஜென்ட்டுகளை எப்படி உண்டாக்குவது அப்படின்னா டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் சல்ஃபரிக் ஆசிட். அப்படின்னா டிட்டர்ஜென்ட்டுகள் உண்டாக்கப்படுகின்றன எவ்வாறாக? பை ஆடிங் சல்ஃபரிக் ஆசிட்டை கூட சேர்த்து டு த ப்ராசஸ்டு ஹைட்ரோ கார்பன் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் அப்படின்றான். அதாவது பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் ஹைட்ரோ கார்பன் கூட சல்ஃபரிக் ஆசிட்டை ஒன்று சேர்த்து டிட்டர்ஜென்ட்டுகள் பெறப்படுகின்றன. இதுதான் அந்த மீனிங். நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். டிட்டர்ஜென்ட்டுகள் உண்டாக்கப்படுகின்றன எவ்வாறாக? பை ஆடிங் சல்ஃபரிக் ஆசிட். சேர்த்து எதை சேர்த்து? சல்ஃபரிக் ஆசிட்டோட சேர்த்து. சல்ஃபரிக் ஆசிட் எது கூட சேர்த்து? டு த ப்ராசஸ்டு அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன். ப்ராசஸ்னால் உண்டாக்கப்பட்ட வினையாக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன். அதாவது ப்ராசஸ்னால் உண்டாக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் கூட சல்ஃபரிக் ஆசிட்டை சேர்த்து டிட்டர்ஜென்ட்டுகள் உண்டாக்கப்படுகிறது. அதாவது அப்போ அந்த உண்டாக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் எங்கேருந்து வந்தது? அப்டைன் ஃப்ரம் பெட்ரோலியம். பெட்ரோலியத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட. அப்டைன்னா உண்டாக்கப்பட்ட. பெட்ரோலியத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ப்ராசஸ்டு ஹைட்ரோ கார்பன். ப்ராசஸ்னால் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஹைட்ரோ கார்பன் கூட எதை? சல்ஃபரிக் ஆசிட்டை சேர்த்து ஆடிங் சல்ஃபரிக் ஆசிட்டை சேர்த்து ப்ரிப்பேர்டு உண்டாக்கப்படுகிறது டிட்டர்ஜென்ட்ஸ். அதுதான் இப்போ இப்படி முன்னாடி இருந்து படிப்பான். டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். டிட்டர்ஜென்ட் உண்டாக்கப்படுகிறது பை ஆடிங் சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்து உண்டாக்கப்படுகிறது. எது கூட? டு த ப்ராசஸ்டு ஹைட்ரோ கார்பன். ப்ராசஸ்டு ஹைட்ரோ கார்பன் கூட சேர்த்து உண்டாக்கப்படுகிறது. அவைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ப்ராசஸ் ஹைட்ரோ கார்பன் அப்டைன் ஃப்ரம் பெட்ரோலியம் எடுக்கப்பட்ட. ரைட்டா? ஹைட்ரோ கார்பனோட சேர்த்து உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் த கெமிக்கல் ரியாக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் சிமிலர் டு த ஃபேட்டி ஆசிட் இன் சோப். அப்படின்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுதா? 2 சல்ஃபரிக் ஆசிட்டு ப்ளஸ் ஹைட்ரோ கார்பன் ப்ராசஸ் ஹைட்ரோ கார்பன் ஒன்று சேர்ந்த ஒரு கெமிக்கல் வினை ரசாயன வினை உண்டாகிறது. ரைட்டா? உண்டாகும்போது இதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷனு எதை மாதிரி இருக்குது? சோப்பில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி இருக்குது. இப்போ சோப்பில் இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, சோப்பில் ஃபேட்டி ஆசிட்டு எப்படி வினை புரிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த 2 வினை புரிகிறதுன்றான். திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்போ இந்த ரசாயன வினைகள் கெமிக்கல் ரியாக்ஷனாக வினை. ரைட்டா? இந்த ரசாயன வினைகள் ரிசல்ட்ஸ் முடிவில் இந்த ரசாயன வினைவின் முடிவில் இப்போ ரசாயன வினை புரிகிறது ரெண்டும் சேர்ந்து. ரைட்டா? சல்ஃபரிக் ஆசிட்டும் ப்ராசஸ்டு ஹைட்ரோ கார்பன் வினை புரிஞ்சு கடைசியில் என்ன கிடைக்குது? த கெமிக்கல் ரியாக்ஷன் ரிசல்ட்ஸ். அப்போ இந்த வேதியியல் வினையின் முடிவில் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுல்கள் உண்டாகிறது. ஃபார்மேஷன் உண்டாகிறது. ஆஃப் மாலிகுல்கள் உண்டாகிறது. மூலக்கூறுகள் உண்டாகிறது. அந்த மூலக்கூறுகள் எதை மாதிரி இருக்குது? சிமிலர் டு த ஃபேட்டி ஆசிட் இன் சோப். அப்படின்னா இது ஒரே மாதிரியாக இதில் உண்டாகிற டிட்டர்ஜென்ட்டில் உண்டாகிற மாலிகுல் வந்து எதை மாதிரி இருக்குது? சிமிலர் ஒரே மாதிரியாக இருக்கிறது. எதை மாதிரி? டு த ஃபேட்டி ஆசிட் இன் சோப். அப்போ சோப்பில் உண்டாகக்கூடிய ஃபேட்டி ஆசிட்னா கொழுப்பு அமிலம் மாதிரி இங்கே இந்த மாலிகுல் உண்டாகிறது என்று சொல்லுகிறான். ரைட்டா? திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ரிசல்ட்ஸ் இந்த வேதியியல் வினையின் முடிவில் என்ன உண்டாகிறது? இந்த ஃபார்மேஷனாக மாலிகுல்கள் உண்டாக்கப்படுகிறது. அந்த மாலிகுல்கள் எதை மாதிரி இருக்கிறது? சிமிலர் டு த ஃபேட்டி ஆசிட் இன் சோப்பில் உண்டான ஃபேட்டி ஆசிட் மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். தென் an alkali is added to the mixture to produce the surfactant molecule. அப்படின்னா பிறகு இது கூட என்ன சேர்க்குறாங்க? இந்த மாலிகுல் உண்டாயிருதா? கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி மாலிகுல் உண்டாயிருது. பிறகு இது கூட என்ன சேர்க்குறாங்கன்னா பிறகு an alkali எலிமெண்ட் ஆட் பண்ணுறாங்க. alkali is added alkali இதோட சேர்க்கப்படுகிறது. alkali எலிமெண்ட்டு எதற்கு? டு தி மிக்சர். அப்புறம் இந்த கலவையோட இந்த மாலிகுல்னால கலவை தானே. இந்த 2 சல்ஃபரிக் ஆசிட்டும் ப்ராசஸ்டு ஹைட்ரோ கார்பன் ஒன்று சேர்ந்து
ஒரு மாலிகுலை கொடுக்கறது. அவை எது மாதிரி இருக்கிறது? சோப்பில் உள்ள ஃபேட்டி ஆசிட் மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ரைட்டா? அப்போ இந்த மாலிகுல் கூட எதை சேர்க்குறாங்க? அல்கைலி சேர்க்குறாங்க. அப்போ அல்கைலி சேர்ந்த உடனே தென் அண்ட் அல்கைலி இஸ் ஆடட் டு த மிக்சர். மிக்சர் இந்த கலவை, இந்த மாலிகுல் தான் கலவை, ரைட்டா? இந்த மிக்சர் கூட அல்கைலி சேர்க்கப்படுகிறது. சேர்த்த உடனே எது உண்டாகிறது? டு ப்ரொடியூஸ் ஏ சர்ஃபேக்டன்ட் மாலிகுல். ஃபஸ்ட்டு மாலிகுல் உண்டாகிச்சு, ஆல்கைலி சேர்த்த உடனே சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் உண்டாகிறது. அப்போ சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் என்ன அப்படின்னா மேல் பரப்பு இழுவிசையை குறைக்கும் மாலிகுல்னு அர்த்தம். சர்ஃபேக்டன்ட்னா மேல் பரப்பு, ரைட்டா? மேல் பரப்பு மாலிகுல்னு அர்த்தம். சர்ஃபேக்டன்ட்னா மேல் பரப்பு. அப்போ மேல் பரப்பு, தண்ணியில் உள்ள மேல் பரப்பில் உள்ள இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுகள்னு அர்த்தம். அது குறைச்சதுனாலதே உனக்கு CA2வும் CA2+, Mg2+ம் படியாது. கால்சியம் அயானோ மேக்னீசியம் படியாது. அதான் சர்ஃபேக்டன்ட் மாலிகுலை உண்டாக்குறது. ஃபஸ்ட்டு மாலிகுல் உண்டாகுது, வேறு அல்கைனை சேர்த்த உடனே எது? சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் உண்டாகுது. சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் பாரு மேல் பரப்பு மாலிகுல்னு அர்த்தம். இழுவிசை மாலிகுல், ரைட்டா? மூலக்கூறுகள் மேல் பரப்பு இழுவிசை மூலக்கூறுகளை உண்டாக்குகிறது. விச் டோன்ட் பாண்ட் வித் த மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஹார்ட் வாட்டர். அப்படின்னா இந்த சர்ஃபேக்டன்ட் மிசைல் மாலிகுல் டோன்ட் பாண்ட், இணைப்பை உண்டாக்காது. விச் டோன்ட் பாண்ட், இவைகள் இந்த சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் விச்னு எதை குறிக்கிறது? சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் குறிக்கிறது. விச் டோன்ட் பாண்ட், இவைகள் இணைப்பை உண்டாக்காது. இது கூட வித் மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஹார்ட் வாட்டர். மினரல்ஸ் ப்ரெசன்ட்னா மினரல்ஸ் என்னது? அந்த கால்சியம் ப்ளஸ் மேக்னீசியம். கால்சியம் கூடயோ மேக்னீசியம் மினரல்ஸாக தான் குறிக்கிறது. வித் இது இணைப்பை உண்டாக்காது. எது கூட? வித் மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஹார்ட் வாட்டர். கடினமான தண்ணியில் உள்ள மினரல்ஸ் கூட பாண்டிங்கை ஏற்படுத்தாது. ஆனால் சோப் வாட்டர் பாண்டிங் ஏற்படுத்திடும், அதனால தான் படிஞ்சிருது. இது பாண்டிங் கெமிக்கல் பாண்டிங் உண்டாக்காது. அப்போ விலகி போயிடும். மினரல்ஸ்னது மேக்னீசியம் ப்ளஸ் கால்சியம் அயன்னு அர்த்தம், ரைட்டா? இது கூட இந்த சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் வினை புரியாது. அதுக்கு தன்னாப்பில் அது கழுவும் போது போயிடும். ஆனால் சோப்பு வினை புரியும், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். த சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் விச் எதை குறிக்கிறது? சர்ஃபேக்டன்ட் மாலிகுலை குறிக்கிறது. டோன்ட் பாண்ட்னு இணைப்பை உண்டாக்காது. வித் த மினரல்ஸ் மீன்ஸ் மேக்னீசியம் அண்டு கால்சியத்து கூட ஹார்ட் வாட்டரில் உள்ள மேக்னீசியம் மேக்னீசியம் அண்டு கால்சியம் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய இன் ஹார்ட் வாட்டர். கடினமான தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்னு அதான் மேக்னீசியம் அண்ட் கால்சியத்து கூட இது பாண்டிங்கை ஏற்படுத்தாது, ரைட்டா? தஸ் ஆகவே ப்ரிவென்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிரிசிபிட். அதனால் ஆகவே ப்ரிவென்ட்டை தடுக்கிறது. த ஃபார்மேஷன் உண்டாகிறது தடுக்கிறது. எதை உண்டாகிறத? த பிரிசிபிட்டேஷன். அதான் அந்த மேக்னீசியமும் கால்சியமும் கீழ்ப்படிஞ்சு ஒரு கம்மு மாதிரி உண்டாகுதுல்ல, அழுக்கு மாதிரி, கம்முன்னு அழுக்கு மாதிரி உண்டாகிறதை தடுக்கிறது. ஆகவே ப்ரிவென்டிங்னா தடுக்கிறது. எதை? த ஃபார்மேஷன் ஆஃப் தேர் பிரிசிபிட்டேஷன். அப்படின்னா அவைகளின் கீழ்ப்படிதலை தடுக்கிறது. அவைகள் எதோட? தேர் அப்படி எதை குறிக்கிறது? மேக்னீசியம் அண்டு கால்சியம் அயனை குறிக்கிறது. அவைகளின் கீழ்ப்படிதலை இவை தடுக்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு இன் அடிஷன், இது கூட சேர்த்து இன் அடிஷன் டு த சர்ஃபேக்டன்ட். அப்படின்னா இந்த சர்ஃபேக்டன்ட்னா மேல் பரப்பு இழுவிசையோடு சேர்த்து சர்ஃபேக்டன்ட் மாலிகுல்னு அர்த்தம். அப்போ a modern detergent contains several other ingredients, they are listed as follows. அப்படின்னா அப்போது இது கூட சேர்த்து இந்த சர்ஃபேக்டன்ட் நம்ம என்ன செய்யுது? சாதா சோப்பை கூட இதில் இந்த டிட்டர்ஜென்ட் சர்ஃபேக்டன்ஸ் கூடிச்சா? ஒன்று கூட இருக்கா? சாதா சோப்பு சர்ஃபேக்டன்ட் இல்லை, ரைட்டா? அதனால் அது மேக்னீசியம் அயனோ கால்சியம் அயனோ படிஞ்சிருது. அப்போ இது சேர்ந்துருச்சு, டிட்டர்ஜென்ட் ஆகிடுச்சு. அப்போ இது கூட சேர்ந்து இன்னமும் சில மினரல்கள் சேர்த்துருக்காங்க. என்னென்னா இன் அடிஷன் டு த சர்ஃபேக்டன்ட். அப்போ இந்த சர்ஃபேக்டன்ட் கூட எ மாடர்ன் டிட்டர்ஜென்ட் அப்படின்னா நவீன கால துணி துவைக்கும் சோப்பு, நவீனமாக உண்டாக்கப்படும் துணி துவைக்கும் சோப்பானது, டிட்டர்ஜென்ட்னா துணி துவைக்கும் சோப்பானது கண்டெய்ன்ஸ்னு வைத்திருக்கிறது. சிவரல் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ஃபாலோஸ். அப்படி சிவரல் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பொருட்கள், சில மற்ற பொருட்களும் இவைகள் உள்ளடக்கி இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது, ரைட்டா? சர்ஃபேக்டன்ட்டு இருக்குது, ரைட்டா? சர்ஃபேக்டன்ட் அல்கலி, ரைட்டா? அல்கலி சேர்த்ததுனால தான் சர்ஃபேக்டன்ட் மாலிகுல் ஆயிடுச்சு. அது கூட சேர்த்து இப்போ நவீன காலமாக உண்டாக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்டுகள் கண்டெய்ன்ஸ்னு வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே அடங்கி இருக்குன்னு அர்த்தம். என்னது?
சிவரல் அதர் இன்கிரீடியன்ஸ் மற்ற சில பொருட்களும் இதற்குள்ளே இருக்கின்றன அப்படின்றான். அப்போ தே ஆர் லிஸ்டட் as follows. அவைகள் கீழ்கண்ட வடிவங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. தே ஆர் லிஸ்டட் as follows அப்படின்னா கீழ்கண்ட வகைகளில் அந்த மற்ற பொருட்களும் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் சிலிக்கேட். அப்போ இந்த சோடியம் சிலிக்கேட் என்ன செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சோடியம் சிலிக்கேட் விச் ப்ரிவென்ட்ஸ் த கொரிஷன் அரிக்கிறது ரைட்டா. இப்போ ரொம்ப நாள் துருப்பிடிச்சு போச்சுன்னா ஒரு சட்டி அது ஓட்ட விழுந்துடும், ஏன்னா ஜங்க் ஆயிரும், அது ஆக்சிடேஷன் ஆகி துருப்பிடிச்சுப்போம். அது மாதிரி இந்த மாதிரி துருப்பிடிக்காமல் கொரிஷன் அரிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. சோடியம் சிலிக்கேட் விச் ப்ரிவென்ட்ஸ்னா தடுக்கிறது. இந்த சோடியம் சிலிக்கேட் சேர்க்குறான் சர்ஃபெக்டன்ட் கூட இந்த டிட்டர்ஜென்ட்டில் இன்னும் சேர்த்துருக்கான்னு சொல்கிறான்ல, இன்க்ரீடியன்ஸ் இன்னும் மற்றும் பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன்னு சொல்கிறான். அதான் இப்போ சொல்கிறான் சோடியம் சிலிக்கேட் என்ற பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது. இது என்ன செய்யுது? விச் ப்ரிவென்ட்ஸ் த கொரிஷன், அப்போ அரிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. அண்டு என்சூர்ஸ்னால் பார்த்து கொள்கிறது, உறுதி செய்கிறது. அப்போ அரிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. அண்டு என்சூர்ஸ் உறுதி செய்கிறது. எதை உறுதி செய்கிறது? தட் த டிட்டர்ஜென்ட் டஸ் நாட் டேமேஜ் த வாஷிங் மெஷின். அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட் வாஷிங் மெஷினை டேமேஜ் பண்ணாமல் பார்த்து கொள்கிறது. எது என்சூர்ஸ்னால் பார்த்து கொள்கிறது ரைட்டா. அதை தான் சொல்கிறான். சோடியம் சிலிக்கேட் என்பது சேர்க்கப்படுகிறது டிட்டர்ஜென்ட்டில். இது என்ன செய்கிறது? கொரிஷன் அந்த ஒரு மெஷினில் உள்ள அரிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. அண்டு என்சூர்ஸ்னால் உறுதிப்படுத்துகிறது, பார்த்து கொள்கிறது. எதை பார்த்து கொள்கிறது? த டிட்டர்ஜென்ட் டஸ் நாட் டேமேஜ் த வாஷிங் மெஷினுக்குள்ளே நீங்கள் போடுறீங்க சர்ப்பையோ சோப்பையோ, அது வாஷிங் மெஷினை கெடுக்காமல் பார்த்து கொள்கிறது. இது சோடியம் சிலிக்கேட். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளோரசன்ட் ஒயிட்டனிங் ஏஜென்ட். ஃப்ளோரசன்னா மின்னக்கூடிய வெண்மையான ஏஜென்ட்னா ஒரு வேதி வினைபுரியும் ஒரு பொருள் அர்த்தம் ரைட்டா. வேதி வினைபுரியும் பொருள். அப்புறம் ஃப்ளோரசன்ட்னா அந்த துணி அவ்வளோ அழகா. ஃப்ளோரசன்னா வெண்மையாக மின்னக்கூடிய, ஃப்ளோரசன்னா மின்னக்கூடிய, ஒயிட்டனிங்னா வெண்மையாக, ஒரு ஏஜென்ட்னா ஒரு பொருள்னு அர்த்தம் ரைட்டா. அதாவது ஃப்ளோரசன்ட் ஒயிட்டனிங் ஏஜென்ட். அப்புறம் வெண்மையாக மின்னக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு ஒரு பொருள். அப்போ அந்த பொருள் என்னது? தட் கிவ் எ க்ளோ டு த க்ளோஸ். அப்போ அந்த பொருளானது எதை கொடுக்குறது? தட் கிவ் கொடுக்குறது ஒரு க்ளோ, ஒரு பளவளப்பு தன்மையை கொடுக்குறது. க்ளோனா பளவளப்பு. டு த க்ளோஸ்னால் நம்மள ஆடைகளுக்கு ஒரு பளவளப்பை கொடுக்குறது. அந்த பொருள் பேர் என்னது? ஃப்ளோரசன்ட் ஒயிட்டனிங் ஏஜென்ட்னு அர்த்தம். என்ன சொன்னால் சிலிக்கேட் சொன்னான்னா ஃபஸ்ட் என்ன சொன்னால் சோடியம் சிலிக்கேட். அது என்னது? துருப்பிடிக்காமல் பார்த்துக்கிறது, மிஷினை ரிப்பேர் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரைட்டா. இது ஃப்ளோரசன்ட் ஒயிட்டனிங் ஏஜென்ட் என்ன செய்யுதுன்னா தட் கிவ்ஸ் இது கொடுக்குறது க்ளோ டு த க்ளோத்னா ஆடைகளுக்கு ஒரு பளவளப்பு தன்மையை கொடுக்குறது. அப்போ மூன்றாவதாக ஆக்சிஜன் ப்ளீச்சிங்னது துவைத்தல் ரைட்டா. ப்ளீச்சிங்னா துவைத்தல் தான் வரும் ரைட்டா. ஒரு செகண்ட். ப்ளீச்சிங் ஆமாம், ப்ளீச்சிங்னு சொன்னால் என்னது? வெண்மையாக்குதல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா. ஓகே, அப்படி தான் ஆக்சிஜன் ப்ளீச்சிங்னு சொல்கிறான். ஆக்சிஜன் ப்ளீச்சஸ். அப்போ ஆக்சிஜனை வைத்து ப்ளீச் பண்ணுறது எப்படி? சச்சஸ் சோடியம் பெரபரேட். அப்போ சோடியம் பெரபரேட் அப்படின்ற ஒரு பொருள் ரைட்டா. ஆக்சிஜன் ப்ளீச்சிங்னா வெண்மையாக்குதல். வெண்மைனா துணியை நல்லா அழுக்கெல்லாம் போக்குறது, வெண்மையாக இருக்கிறது, வெள்ளையாக. ஆக்சிஜன் அதுக்கு பேர் என்ன சொல்கிறான்? ஆக்சிஜன் ப்ளீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஆக்சிஜன் வெண்மையாக்குதல்னு அர்த்தம். அது எவ்வாறாக இருக்கிறது? சச்சஸ் இவ்வாறாக இருக்கிறது. சோடியம் பெர்பரேட். இதில் என்ன சேர்க்குறாங்க? சோடியம் பெர்பரேட் சேர்க்குறாங்க. இவைகள் செய்கின்றன, எனேபிள்னா உண்டாக்குகிறது. தி ரிமூவல் ஆஃப் செர்டன் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் த க்ளோத். ஸ்டெயின்னா கரைகள், துணியில் கரை விழுந்துருக்கும் வச்சுக்கணுமே, அந்த கரைகளை எது நீக்கிறது? சோடியம் பெர்பரேட் நீக்கிறது. அதான் ஆக்சிஜன் ப்ளீச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ப்ளீச்சஸ்னால் வெண்மையாக்குறது, அந்த கரையை நீக்கி வெண்மையாக்குறது. கரை இருந்தால் வெண்மை இல்லைல்ல, அதான் ஆக்சிஜன் ப்ளீச்சஸ்னால் ஆக்சிஜன் வெண்மையாக்குதல்னு அர்த்தம். அவைகள் எவ்வாறாக இருக்கின்றன? சச்சஸ் இவ்வாறாக இருக்குன்னா சோடியம் பெர்பரேட் என்ன செய்கிறது? எனேபிள்னால் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? தி ரிமூவல் ஆஃப் செர்டைன் ஸ்டெயின்ஸ். அப்படின்னா தி ரிமூவல்னால் நீக்குகிறது. எதை நீக்குகிறது? செர்டைன் சில
ஸ்டெயின்ஸ் கரைகளை நீக்குகிறது ஃப்ரம் த க்ளோத் அப்படின்னா துணியில் உள்ள கரைகளை இது நீக்குகிறது. இது சோடியம் பெர்பரேட் ரைட்டா, ஆக்சிஜன் ப்ளீச்சிங் மூலமாக. அடுத்து சோடியம் சல்ஃபேட். அப்போ சோடியம் சல்ஃபேட் இஸ் ஆடட், இது சேர்க்கப்படுகிறது. அப்போ எத்தனை 1 2 3 4வது சேர்க்குறான். இந்த சோடியம் சல்ஃபேட் என்ன செய்யுதுன்னா இஸ் ஆடட் டு ப்ரிவென்ட் த கேக்கிங் ஆஃப் த டிட்டர்ஜென்ட் பவுடர். அப்படின்னா இது நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் போடுறோம் இல்லையா, இப்போ வாஷிங் பவுடர் போடுறோம் இல்லையா, அது கேக்கு திடப்பொருளாக மாறாமல் பார்த்துக்கொள்வது. அதை கரைய விடுது. சில இதெல்லாம் போட்டவுடனே கட்டியாக மாறிடும். இப்போ பவுடரை போட்டால் அது தண்ணியில் போட்டோன்னே கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். அது மாறாமல் பார்த்துக்கிறது, கரையை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சோடியம் சல்ஃபேட்டு இஸ் ஆடட், இது கூட சேர்க்கப்படுகிறது. இது என்ன செய்கிறது? டு ப்ரிவென்ட், தடுக்கிறது. எதை? இந்த கேக்கின்னு கட்டியாவதை தடுக்கிறது. எது கட்டியாவதை தடுக்கிறது? ஆஃப் த டிட்டர்ஜென்ட் பவுடர். துணி துவைக்கக்கூடிய பவுடரு தண்ணியில் போட்ட உடனே கட்டியாகாமல் தடுக்கிறது. கட்டியாகிடுச்சுன்னா அப்புறம் கரையாது இல்லையா, போட்ட உடனே கட்டியாகிடுச்சுன்னா கரையாது. அதனால் இது கட்டியாகாமல் அதை கரையை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ சோடியம் சல்ஃபேட் இஸ் ஆடட் சேர்க்கப்படுகிறது டு ப்ரிவென்ட் த கேக்கின்னு கட்டியாவதை தடுப்பதற்காக சேர்க்கப்படுகிறது. எது கட்டியாகுவதை தடுப்பதற்காக? அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர், துணி துவைக்கும் பவுடரு கட்டியாவதை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ 5வதாக என்ஜைம்ஸ். என்னது? அதாவது என்ஜைம்ஸ் ஒரு வினையூக்கின்னு சொல்லுவாங்க. அதை வினையை தூண்டும் ஒரு பொருள். அதை வினை ஊக்கி, வினையை அதிகரிக்கும் பொருள், வினை ஊக்கி. அப்போ வினை ஒரு செயல்பாடுகள் ரைட்டா, ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அது இன்னும் வேகமாக நடக்கணும்னா அதில் ஒரு என்ஜைம் சேர்ப்பாங்க. அந்த என்ஜைம் அந்த வினையை வேகமாக செய்ய வைக்கும். அதான் வினை ஊக்கி. அம்மா என்ஜைம்ஸ் ஆர் ஆடட் டு பிரேக் டவுன் சம் ஸ்டெயின்ஸ் காஸ்ட் பை பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் லைக் பிளட் அண்ட் வெஜிடபிள் ஜூஸஸ். அப்படின்ட்டான் இந்த என்ஜைம்ஸை வினை ஊக்கிகள் சேர்க்கப்படுகின்றன. ஆர் ஆடட், இதனோட சேர்க்கப்படுகின்றன. எதற்காக வேண்டி? டு பிரேக் டவுன், உடைப்பதற்காக வேண்டி. எதை உடைக்கப்பட வேண்டிய? சம் ஸ்டெயின்ஸ்னால் என்னது? கரைகள். சில கரைகள் காஸ்ட் உண்டாக்கப்பட்டால் அந்த கரைகளை நீக்க வேண்டி, இந்த இடத்துல பிரேக் டவுன்னா நீக்க வேண்டின்னு அர்த்தம். இந்த என்ஜைம்ஸு சேர்க்கப்படுகிறது, ஆடட் சேர்க்கப்படுகிறது டு பிரேக் டவுனை நீக்குவதற்காக வேண்டி. எதை நீக்க? சம் ஸ்டெயின்ஸ், சில கரைகளை நீக்குவதற்காக வேண்டி. அந்த கரைகள் எவ்வாறு உண்டாக்கப்பட்டது? காஸ்டு பை பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ். அப்படின்னா உயிரியல் பொருட்களால். இப்போ ஒருத்தர் ரத்தம் சட்டையில் விழுந்துருது, அந்த ரத்தம் அப்படியே படிஞ்சிடும், அது சோப் போட்டால் போகாது. அப்போ இந்த டிட்டர்ஜென்ட்டில் இந்த இது சேர்த்துட்டோம்னா போயிடும் ரைட்டா. அப்போது பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் உயிர் பொருட்களால் உண்டாகக்கூடிய பொருட்கள் லைக் பிளட்டு, அது உதாரணமாக பிளட்டு, ரத்தம் அல்லது வெஜிடபிள் ஜூஸ். அப்போ வெஜிடபிள்னால் தாவரங்களின் ஜூஸ், காய்கனிகளில் உள்ள ஜூஸால் அதெல்லாம் நம்ம சட்டையில் பட்ட துணி சாதா சோப்பில் போகாது. இந்த டிட்டர்ஜென்ட்டில் இது சேர்த்ததுனால தான் போயிடுது. இந்த வினை ஊக்கிகள் என்ன செய்ய? பிரேக் டவுன்னா நீக்குகிறது. சம் ஸ்டெயின்ஸ் என்னது? கரைகளை நீக்குகிறது. அந்த கரைகள் உண்டாக்கப்பட்டது எதால்? பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ், உயிரிழு பொருட்களாகிய ரத்தமோ அல்லது வெஜிடபிள் ஜூஸஸ். அப்போ வெஜிடபிள்னால் காய்கறிகளால் உண்டாக்கப்பட்ட ஜூஸ். ஒரு ஜூஸாலேயோ உண்டாக்கப்பட்ட கரைகளை நீக்குவதற்கு இவை பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து நெக்ஸ்ட்டு certain chemicals that give out a pleasant smell. அப்படின்னா certain chemicals, சில கெமிக்கல்கள் that அவை கொடுக்கிறது give out a pleasant smellனா ஒரு இனிமையான ரைட்டா சுமல் வாசனையை கொடுக்கின்றன. certain chemicals, சில கெமிக்கல் நம்ம சேர்க்குறோம். அந்த கெமிக்கல் நம்ம துணிமணிகளில் ஒரு இனிமையான சுமலை கொடுக்கிறது. certain chemicals, சில கெமிக்கல்கள், சில ரசாயனங்களை that give out நம்மளுக்கு கொடுக்கிறது a pleasant smell ஒரு இனிமையான வாசனையை கொடுக்கிறது. ஆர் ஆல்சோ ஆடட், அதுவும் சேர்க்கப்படுகிறது. டு மேக் க்ளோஸ் ஃப்ராக்ரன்ட்னா நறுமணம். டு மேக் உண்டாக்க, எதை உண்டாக்க? க்ளோஸ்னு ஆடைகளை உண்டாக்க. எவ்வாறு? ஃப்ராக்ரன்ட் நறுமணத்தை கொடுக்க சில கெமிக்கல்களை நாம் ப்ளசன்ட் ஸ்மெல். நல்லா கவனிங்க. certain chemicals, சில கெமிக்கல்களை certain chemical that gives out அப்படின்னா சில கெமிக்கல்கள் கொடுக்குறது. எதை கொடுக்குறது? கிவ் அவுட்னு கொடுக்குறது. ப்ளசன்ட் ஸ்மெல் இனிமையான வாசனையை கொடுக்குறது. ஆர் ஆல்சோ ஆடட், அதுவும் சேர்க்கப்படுகிறது. அந்த certain சில கெமிக்கல்கள். டு மேக், எதுக்கு சேர்க்குறான்? டு மேக்
த க்ளோத், அதாவது நம்மளோட ஆடைகளை உண்டாக்க வேண்டி. எவ்வாறு? ஃப்ராக்ரண்ட், நறுமணத்தை கொடுக்க வேண்டி, ஆடைகள் நறுமணத்தை கொடுக்க வேண்டி சில கெமிக்கல்கள், இனிமையான வாசனை கொடுக்கக்கூடிய கெமிக்கல்களை சேர்க்கிறோம். ஆஃப்டர் தே ஆர் வாஷ்டு வித் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா அந்த டிட்டர்ஜென்ட்டால் துவைக்கப்பட்ட பிறகு, டிட்டர்ஜென்ட்டால் ஆஃப்டர் தே ஆர் வாஷ்டு வித் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா டிட்டர்ஜென்ட் சோப்பால் நம்ம துணிமணிகள் துவைக்கப்பட்ட பிறகு சில கெமிக்கல்களை நம்ம அதில் சேர்க்குறோம். பார்த்துருக்கீங்களா? சில கடைசி துவைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம வாசனை இன்னும் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை தண்ணியில் கலந்து இதை அப்படி நீரில் முக்கி எடுத்து அதில் வந்து நம்மளுக்கு ஜம்முன்னு சும்மல் வரும். அதான் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.